ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரகசிய அரண்மனையோட என் பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். கண்டிப்பாக இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டில் ரிவீல் ஆகும். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த நாவல் என்னோடய ஓன் நாவல். நீங்கள் இதை ரீடிங்காக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். என்னோடய பிளாகர் லிங்க் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் போய் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப தான் இன்னும் நிறைய நாவல்ஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். இப்போ அவங்க இந்த சூப்பரான நாவல்குள்ளே போகலாம். 4 பேரும் நடக்க ஆரம்பிக்க, ஆடி பாவி இனியா, என்ன நேரத்தில் வாய் வச்சியோ, அந்த கருப்பு நாய் தூரமாக வர மாதிரி தெரியுது பாருன்னு இதையா சொல்ல, 4 பேரும் அந்த நாய் வந்த திசையை நோக்கி பார்க்க, அதே அந்த கருப்பு நாய் கண்களெல்லாம் நெருப்பு பிழம்பு போல் இருட்டில் ஒரு 100 அடி தூரத்தில் தெரிஞ்சுது. நாய் வர பொசிஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம 4 பேரையும் வேட்டையாடுற முடிவில் தான் இருக்க போலன்னு ஸ்வேதாவும் சொல்ல, 4 பேரும் பயமாக அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நேரான ரோட்டில் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இந்த நாய் துரத்துனா 4 பேரும் நேராக போக வேண்டியது தான். இதுக்கு நம்ம அந்த கிளைப்பாதையே பயன்படுத்தியிருக்கலாமே. நம்ம ஒன்று செய்யலாம், இந்த கிளைப்பாதையை பயன்படுத்தி தப்பிச்சு போகலாம். அந்த பக்கம் போனால் அந்த நாய்கிட்டேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வருணோட உள்ளுணர்வு சொல்ல, டக்குன்னு ஒரு நொடியில் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தான். இங்கே பாருங்கள், 3 பேர் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. என் பின்னாடியே ஓடி வாங்க. நாய் ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. அது நம்மளை ரீச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த ரோட்டில் ஓடிடலாம், சரியா? கண்டிப்பாக அந்த பக்கம் போனோன்னு வையேன், நமக்கு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அந்த சைடு போய் நம்ம ஏதாவது கல், கம்பு, கட்டை இந்த மாதிரி ஏதாவது வச்சு 4 பேர் சேர்ந்து அந்த நாயை தாக்கி அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, 3 பேருக்கும் அதுதான் சரின்னு தலையாட்டிட்டு வருணுக்கு பின்னாடி வேகமாக ஓட ஆரம்பித்தாங்க. எடுத்தேன் பாரு ஓட்டோன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்க, நாயும் இதை கவனிச்சுட்டு அதுவும் கொலைச்சப்படியே வேகமாக 4 பேரையும் பின்னாடியும் ஓடி வர ஆரம்பிச்சது. 4 பேரும் மூச்சரைக்க ஓடிக்கிட்டே இருக்க, ஓடுங்க ஓடுங்கன்னு 3 கிலோமீட்டர் ஓடி வந்திருப்பாங்க. இது வரைக்கும் அந்த நாயோட கொலைப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே வர, இப்போ அந்த இடத்துல நாயோட கொலைப்பு சத்தம் கேட்கவே இல்லை. இப்போ வருண் கொஞ்சம் நிதானித்து மெல்ல ஓடிக்கிட்டே திரும்பி பார்த்தான். அந்த நாய் இல்லை. அந்த நாய் வந்ததுக்கான அறிகுறியும் இல்லை. ஹே ஹே, ஸ்டாப் ஸ்டாப், நில்லுங்க, ஒரு நிமிஷம் எல்லோரும் நில்லுங்க. பின்னாடி திரும்பி பாருங்கள், அந்த நாயை காணோம். அப்பாடா, அது எங்கேயோ ஓடிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே ஓடி தொலைஞ்சதோ. அப்பா, ஒரு நிமிஷத்தில் அந்த நாய் நமக்கு மரண பயத்தை காமிச்சிருச்சுன்னு சுற்றி நின்றுக்கிட்டு 4 பேரும் தலையை தொங்க போட்டு குனிஞ்சபடியே மூச்சு வாங்கினபடி இருக்க, ஸ்வேதா தான் இப்போ அந்த வெளிச்சம் வந்த திசையை பார்த்தா. ஹே கைஸ், அங்கே பாருங்கள். 3 பேரும் ஸ்வேதா காட்டின திசையை நோக்கி திரும்பி பார்க்க, அங்கே ஒரு கோட்டை சிதிலமடைஞ்சு போய் இருந்தது. ஏய், இது என்ன கோட்டை? நம்ம வள்ளிநாயகபுரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோமா என்ன? ஒருவேளை இதுதான் நம்ம தேடி வந்த அந்த கோட்டையாக இருக்குமோ? 4 பேரும் பிரமிப்பாக தூரத்தில் தெரிஞ்ச அந்த கோட்டையை அந்த நிலா வெளிச்சத்தில் பார்த்தபடியே இருக்க, வருணும் இப்போ ஆர்ப்பரிச்சான். இதையா இனியா, இதுதான் நம்ம அம்மாவோட ஜமீனுக்கு சொந்தமான கோட்டை. அதாவது ஒரு காலத்தில் நம்ம ஜமீனுக்கு சொந்தமாக இருந்த கோட்டை. ஒரு வழியில் இப்போ நம்மளுக்கும் அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல. நமக்கும் சொந்தமான கோட்டை தானே அது. ஹலோ சார், ரொம்ப தான் உரிமை கொண்டாடியதீங்க. இப்போ அது இந்திய அரசாங்கத்தோட கோட்டை. ஸ்வேதா அந்த நேரத்துலையும் கிண்டல் அடிக்க, வருண் அதை ரசிக்கலை. இதையாவும் இனியாவும் கூட அந்த கோட்டையை ஒரு பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கோட்டை, அப்பா, அரசர்கள் காலத்து கோட்டைன்னு நினைக்கிறேன். அரசர்கள் காலத்தில் இது பெரிய அரண்மனையாக கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே படிப்படியாக மருவி ஜமீன் காலத்தில் ஜமீன் கோட்டையாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன்னு இதையா சொல்ல, வருணும் இப்போ அதை ஆமோதிச்சான். வருண் இன்னும் ஆர்வமாக சொன்னான், சரி சரி வாங்க, எல்லாம் கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, 3 பெண்களும் இப்போ பதறிட்டாங்க. டி அண்ணா, உனக்கு லூசு கீசு பிடிச்சிருச்சா என்ன? நம்ம என்ன நிலமையில இருக்கோம், என்ன டைமில் இருக்கோம்? அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆபத்தான கோட்டையில் போய் போகலான்னு சொல்கிற? முதல்ல நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம். அதுக்கப்புறமா பகலில் இந்த கோட்டைக்கு ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு. உடம்ப ரணங்களாக ஆக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதையா சொல்ல, ஸ்வேதா சொன்னால், வேண்டாம் வருண், இது ரொம்ப ஆபத்துன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகவே வேண்டாம். அதுவும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை நமக்கு. இப்போ நமக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகலாம். இல்லை மக்கள் ஏதாவது இருக்கிற இடத்துல போகலாம். அதுக்கப்புறமா பகலில் இந்த கோட்டையை பார்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம், ஸ்வேதா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இனியாவும் சொல்ல, வருணுக்கு வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டான். சரி, இப்போ நம்ம திரும்ப எப்படி காருக்கு போகிறது? எப்படி அந்த வழியிலேயே போக முடியும்? ஐயோ கடவுளே, இந்த நாய்க்கு பயந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஓடி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணுமா?
எனக்கு இப்போவே கால்லையும் மனசுலையும் தெம்பே இல்லையே அப்படின்னு இனியா சொன்னபடி இருக்க, சரி சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே பொடி நடையாக நடந்து காருக்கு போகலான்னு சொன்னபடியே இதயாவோட கையை கொடுத்தபடி இனியா நடந்து போக, வருணும் ஸ்வேதாவும் அவங்களோட பின்னாடியே நடந்து போனாங்க. 4 பேருக்கும் ஓடி வந்ததுனால உடம்பு ரொம்ப களைப்பாக இருந்தது. கூடவே தண்ணி தாகமும் சேர்ந்து நடக்கிறதுக்கே உடம்பும் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருந்தது. தாகம் வேற எடுத்தது. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. இப்போ திரும்ப அந்த உருமல் சத்தம் கேட்க 4 பேரும் பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. அட என்னது இது, திரும்ப அந்த நாய் சத்தம் கேட்குதுன்னு 4 பேரும் பயத்தோட பின்னாடி திரும்ப, அந்த கருப்பு நாய் இப்போ ரொம்ப வெறியோடு நின்றுட்டு இருந்தது. அந்த 4 பேரும் நாயை பார்த்த உடனே அவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாய் இப்போ ஒரு வினோதமான குலைச்சபடியே 4 பேருக்கும் முன்னாடி வந்து நின்னது. வந்து நின்று அதோட பற்கள் வெளியில் தெரிகிறபடி கொடூரமாக இன்னொரு உருமுற மாதிரி குலைக்க, அதோட வெறி இன்னும் கூடி போயிருந்தது. வருண் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் எல்லாரும் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஓட 3 பெண்களும் தலை தெறிக்க திரும்ப வருண் பின்னாடியே ஓடினாங்க. இப்போ அந்த நாயும் அதே போல் அவங்கள துரத்தி கொண்டே ஓடி வந்தது. உயிர் பயத்தில் 4 பேர் வேகமாக ஓடி வர, அங்கே சிதிலமடைஞ்ச ஒரு சின்ன சுவர் மட்டும் கொஞ்சம் பெரிதாக அந்த காட்டுக்குள்ளே தனித்து நின்னது. அந்த சுவரில் கால் வச்சு ஏறுவதற்கு தோதா சின்ன சின்ன ஓட்டைகள் அங்கங்கே இருந்தது. எல்லாரும் அந்த சூழ்நிலையில் ஏறுங்கன்னு சொல்லிக்கிட்டே வருணும் 3 பெண்களையும் முன்னாடி ஏற்றி விட்டுட்டு, வருணும் வேக வேகமாக அந்த சுவரில் இருந்த ஓட்டையின் வழியே கால் வச்சு இப்போ அந்த சுவரோட மேல் பகுதிக்கு போக, அந்த சுவரோட மேல் பகுதிக்கு 4 பேரும் போயிட்டாங்க. 4 பேரும் இப்போ பத்திரமா சுவரோட மேல் பகுதியில் நிற்க, கீழே அந்த நாய் ஏறுவதற்கு வழி இல்லாமல் இவங்களை பார்த்து வீறிட்டு இன்னும் குலைத்தபடி நின்றுட்டு இருந்தது. அந்த சுவர் உட்காருவதற்கு கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால 4 பேரும் ஜாக்கிரதையாக கைகளை ஊனிக்கிட்டு அந்த சுவரில் காலை கீழே தொங்க போடாமல் மேலேயே உட்காந்துருந்தாங்க. அட பாவி, இந்த நாய் என்ன இந்த மாதிரி நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது? இது நாயா பேயான்னு தெரியலையே, பார்க்க வேற ரொம்ப கொடூரமாக இருக்குது. யார் வீட்டு நாயோ இல்லை வெறி பிடிச்ச நாயோ, கடவுளே இது என்னது, இது சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குன்னு இனியா புலம்ப, மற்ற 3 பேரும் பேசக்கூட திராணி இல்லாமல் மூச்சு வாங்கினபடியே தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மெல்ல அந்த சுவர்லேருந்து சுற்றி முற்றி பார்க்க, சுவருக்கு வலது பக்கம் ஒரு பாதை மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பாதை எங்கே போகுது அப்படின்னு தான் தெரியலை. ஸ்வேதா சொன்னா, இங்கே பார்த்தியா, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. அநேகமாக இந்த பாதை ஏதாவது ஊருக்கு தான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ துல்லியமாக க்ளீனாக ஒரு பாதையை இவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படின்னா கண்டிப்பாக அது ரீசெண்டாக மக்கள் பயன்படுத்துகிற பாதையாக தான் இருக்கும். வருண், நீ என்ன சொல்கிற? டே அண்ணா போதுண்டா, நிறுத்துங்கடா. இப்படி ஒன்று ஏதாவது ஒன்றுனா ஆராய்ச்சி பண்ணி சொல்லி தான் இந்த உடம்பையே ரணகலப்படுத்தியிருக்கீங்க. பேசாமல் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம். இறங்கி அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி கடைசியில் பாரு, இந்த அத்துவான காட்டுக்குள்ளே சோத்து மேலே குத்துக்காலை போட்டு உக்காந்துட்ருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருங்கடா. அந்த பாதைக்கு போகலாமா, இந்த பாதை எங்கே போகும், இந்த ரோடு அங்கே போகுமான்னு கெஸ் பண்ணி தான் அந்த நிலமையில இருக்கோம். கடவுளே, நான் இனிமேல் வரவே மாட்டேன். என்னால் இதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நகரவே முடியாது, நடக்கவும் முடியாது. பேசாமல் காலையில் விடிகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு இனியா சொல்ல, மற்ற 2 பெண்களும் அதைத்தான் ஆமோதிச்சாங்க. ஆமாடி இனியா, நீ சொல்கிறது தான் கரெக்டு. எனக்கு என்னமோ இப்போதைக்கு இந்த பிளேஸ் தான் பாதுகாப்பாக படுது. விடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். எப்படியும் விடிகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் இருக்குது. இங்கேயே இருக்கலாம். 4 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கலாம். இப்போ 4 பேரும் ஓடுனது, நடந்தது, பயம் கொண்டதுன்னு 4 பேரோட முகத்துலேயும் கலவரமும் களைப்பும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இனியாவுக்கு கண்களை கட்டிக்கிட்டு தூக்கம் வர இதை கவனித்த இதையா சொன்னான். இனியா, நீ அப்படியே என் தோளில் சாஞ்சிக்கோ, கொஞ்சம் நேரம் தூங்கு. நான் கொஞ்சம் நேரம் முழிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உன் தோளில் சாஞ்சு கொஞ்சம் நேரம் தூங்குறேன். ஏன்னா இதில் நம்ம பாட்டுக்கு 4 பேர் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டோன்னு வைங்க, தூக்க கலக்கத்தில் கீழே விழுந்தாலும் விழுந்துருவான். அப்புறம் இந்த நாய்கிட்ட கடிபட வேண்டியதான். அண்ணா, நீயும் ஸ்வேதாவும் கூட இந்த மாதிரி மாறி மாறி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்ல, வருணும் ஸ்வேதாவும் இப்போ வருண் இப்போ ஸ்வேதாவோட தோள்களில் சாய்ஞ்சிக்கிட்டா. ஸ்வேதாவும் கண்ணை எந்து தூங்கினா. இனியாவும் கண்ணை எந்து தூங்க, வருணும் இதயாவும் அமைதியாக கண் விழித்து இருந்தாங்க. சில நொடிகள்லேயே ஸ்வேதாவும் இனியாவும் தங்களை மறந்து தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வருணும் இதயாவும் ஒரு கைகளால் அவர்களை அணைத்து பிடித்தபடியே உட்காந்துட்டு இருந்தாங்க. வருண் திரும்ப அந்த பாதையை நோட்டமிட்டபடியே இருக்க, என்னண்ணா திரும்ப அந்த பாதையே பார்த்துட்ருக்க? தெரியல இதயா, இந்த பாதையை பார்த்தா எனக்கு ஏதோ சம்திங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாண்ணா, எனக்கும் அப்படி தான் தோணுது. இவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாரு. மனுஷங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ நேர்த்தியாவா இருக்கும்? அதுவும் இந்த காட்டுக்குள்ளே மற்ற எல்லா இடமும் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடம் மட்டும் ஏன் இவ்வளோ நேர்த்தியாக இருக்குது?
இந்த மாதிரி நேர்த்தியாக இருக்கிறப்பவே ஏதோ சம்திங் ராங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதயாவும் அவன் மனசுக்கு பட்டதை சொல்ல இப்போ தான் வருணுக்கும் இதயா சொல்கிறதுல இருந்த உண்மை புரிந்தது. ஆமாம்ல, இந்த காட்டில் எப்படி ஒழுங்காக ஒரு நேர்த்தியாக அந்த பாதை மட்டும் இருக்குது, செதுக்கி வச்ச மாதிரி. இது ஏதோ ட்ராப் போல் இருக்குல்ல. இருக்கட்டும், விடியட்டும், வள்ளிநாயகபுரத்துக்கு போயிட்டு இது என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு யோசித்தபடியே அந்த பாதையை நோட்டமிட்டபடியே உட்காந்துட்டு இருந்தான். இப்போ அந்த பாதையிலேருந்து ஒரு உருவம் வெளியில் வந்தது. வருண் அதை பார்த்து கொஞ்சம் பதட்டமாயிட்டான். ஏய் இதயா, அங்கே பாரு, அந்த பாதையிலேருந்து யாரோ ஒரு ஆள் வெளியில் வர மாதிரி இருக்கு பாரு. அட ஆமாண்ணா, இப்போ என்னடா பண்ணுறது? அந்த ஆளால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா? அமைதியாக இரு. இனியா, ஸ்வேதா 2 பேரும் எழுந்துருங்க அப்படின்னு வருண் மெல்லிய குரலில் சொல்ல 2 பேரும் இப்போ கண் விழிச்சாங்க. ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அமைதியாக இருங்க, அங்கே பாருங்களேன், அந்த பாதையிலேருந்து யாரோ ஒருத்தன் வெளியில் வர்றான், ஏதோ ஒரு உருவம் வெளியில் வருது, உருவத்தை பார்த்தா ஏதோ ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஸ்வேதா மெல்லிய குரலில் சொல்ல இப்போ அந்த உருவம் இவங்க இருந்த திசை நோக்கி தான் வந்தது. தூரத்தில் தெரிஞ்ச ஒருத்தன் பக்கத்தில் வர வர அது ஒரு ஆண். அவனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல நாகரிகமான ஆளாக தான் இருந்தான். அவனுக்கு பின்னாடி பேக்கில் ஒரு டீசெண்டான பேகு, கையில் ஆப்பிள் வாட்ச்சு, மொபைல் ஃபோன் சகிதம் அவன் நடந்து வர 4 பேரும் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. அப்பாடா, இப்போ தான் ஒரு ஆளை பார்க்குறோம், இவன் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவன் கூடவே போய் முதல்ல இந்த காட்டை விட்டு நம்ம தப்பிக்கணும். இவங்க இருந்த திசையை நோக்கி வந்தவனை நோக்கி கீழே படுத்திருந்த நாய் வாழை குலைச்சபடி இழைஞ்சி போய் அவன் காலை சுற்றுனது. அட பாவி, அந்த நாய் இவனோட நாய் தான் போல இருக்கு. இப்போ அவன் சொன்னான், ஏய் ரெக்ஸி, எங்கடா போயிருந்த? எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், சத்தத்தையே காணோம், இங்கே தாண்டா இருந்தியா நீ? வந்தவன் இப்போ அந்த நாயோட கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஹலோ 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 சார் அப்படின்னு வருண் கத்துனான். இது என்னது, இது எங்கேருந்து சத்தம் வருதுன்னு அவன் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக சுற்றி சுற்றி பார்க்க, திரும்ப மேலே பார்க்க அவன் ஷாக் ஆகிட்டான் 4 பேரையும் பார்த்து. ஹலோ, யார் நீங்கள்? எதுக்கு இந்த சுவர் மேலே ஏறி இந்த ராத்திரி நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க? என்னது, யார் நீங்களா? அதை நாங்கள் கேட்கணும், உன்னை பார்த்து நாங்கள் தான் கேட்கணும். நாங்கள் இங்கே இந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே சுவரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீ தான், உன்னோட நாய் தான் காரணம். இது நாயா இல்லை பேயா? என்ன துரத்துது? நாயை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு இதயா படப்படன்னு பேச, ஹலோ ஹலோ மேடம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? பைக்கில் வந்துட்டு இருந்தேன், இடையில ஒரு கால் வந்துச்சு, பேசலான்னு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு பேசிகிட்டு இருந்தேன், நெட்வொர்க் கட் ஆகிடுச்சு. சரி சிக்னல் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல. சரி திரும்பி வந்து பார்த்தா என்னோடய ரெக்ஸியை காணோம். அதான் அதை தேடிட்டு நானும் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேன் இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு அந்த இளைஞன் விளக்கம் சொல்ல, இப்போ வருண், ஹலோ பிரதர், உங்கள் நாயை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நாங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்ல, ரெக்ஸி இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நீங்கள் பயப்படாமல் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொல்ல 4 பேரும் சுவரில் இருந்து ஒருத்தர் பின் ஒருத்தராக கீழே இறங்கினாங்க. திரும்ப இப்போ அந்த நாய் இவங்களை பார்த்தபடி இருக்க உரிமை அந்த இளைஞன் அந்த நாயை அடக்குனா. ரெக்ஸி பேசாமரு, இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த நாய் அமைதியாக இருந்தது. வருண் இப்போ அந்த இளைஞன்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவனும் அவனோட பேரை அகில்னு சொல்ல, வருண் இப்போ அவன் பெரியம்மா வீட்டுக்கு வந்த கதையை சொல்ல, வழியில் கார் டயர் பஞ்சர் ஆகி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் அகில் கிட்ட சொல்ல, அவனும் இப்போ தான் சொன்னான், ஆமாம் என்னோடய மொபைல் நெட்வொர்க்கும் சம்திங் ராங், ஏதோ இன்னும் ஒரு 10 டேஸில் சூரிய புயல் வரப்போகிறதா சொல்கிறாங்கல்ல, அதனால் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நெட்வொர்க்கில் பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது சூரிய புயலா? எங்கள் ப்ரொஃபஸர் வேறு மாதிரிலாம் சொன்னார், ஏதோ ஒரு விண்கல் வந்து தாக்க போகிறதா சொன்னார். ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஒரு விண்கல் ஒன்று நம்ம பூமிக்கு பக்கத்தில் வரப்போகுது, அது நம்மளோட அவுட்டர் லேயர்லேயே டிஸ்போஸ் ஆகிடும். அதுவும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் நடக்க போகுது. சூரிய புயலும் அந்த டைம் தான் வருது. சயின்டிஸ்டெல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படியா? இந்த நியூஸை நான் எந்த சேனல்லையும் பார்க்கலையே. ஆமாம், இந்தியாவில் இந்த நியூஸ் எல்லாம் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணலை, ஆனால் மற்ற நாடுகள்லாம் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் இருக்கிறது இந்தியா, எப்படி மற்ற நாட்டில் பேசுகிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இதையா கேட்க, ஹலோ மேடம், இதெல்லாம் இந்த காலத்தில் பெரிய விஷயமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அது மட்டும் இல்லை, நானும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ கூட என்னோடய ஃப்ரெண்டோட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ தான் நெட்வொர்க் கூட பிரச்சனை ஆகிடுச்சு. ஓகே அகில் பிரதர், நீங்கள் எப்படி, நீங்கள் யார், உங்கள் ஊர் எது? நான் பக்கத்தில் தான் நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் இருக்கேன். அப்படியா? அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் டாக்டராக இருக்கேன். ஓ அப்படியா, டாக்டரா நீங்கள்? சூப்பர் ப்ரோ. எந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர் திருச்சி பக்கம். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. எனக்கு ட்ரைனிங் இங்கே கிடைச்சதுனால நல்லூரில் தனியாக வீடு எடுத்து நான் அங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு அகில் சொல்ல, அப்படியா, சூப்பர் சூப்பர் ப்ரோ. வள்ளிநாயகபுரம் நல்லூர் பக்கத்தில் தானே இருக்குது? வள்ளிநாயகபுரம், ஆமாம் ஆமாம், நல்லூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். சூப்பர் ப்ரோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே நீங்கள் கிடச்சிருக்கீங்க. எங்கள் கசின் அருள் எங்களை தேடி வந்திருப்பான். மொபைல் கனெக்டிவிட்டி இல்லாதனால அவனை எங்களால் கனெக்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நாங்கள் வேறு இடையில் ஒரு தாத்தா சொன்ன கதையை கேட்டு இந்த பக்கம் ஊர் இருக்குன்னு காரில் இருந்து இறங்கி வேறு பக்கம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுமே உங்கள் நாய் எங்களை துரத்தி ஏடாகூடமான பாதைகளில் சிக்கி மாட்டிக்கிட்டோம். இந்த டைமில் எங்களோட கசின் பிரதர் வந்து தெரியல, அவனுக்கும் எங்களை தேடி தேடி சோர்ந்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப அவனும் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நாங்கள் உங்கள் கூட தான் வந்தாகணும். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியாது, எங்களுக்கு அந்த ஊரை பற்றி ஒன்றும் தெரியாது. எங்கள் காரும் பஞ்சராக இருக்குது. பக்கத்தில் ஏதாவது ஊர் இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியல. இந்த நேரத்தில் இந்த 3 பொண்ணுங்களையும் காட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாங்களும் வந்து இன்னைக்கு உங்களோடயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறோமே அப்படின்னு வருண் கேட்க, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வாங்க. ஆனால் என்ன, நான் 2 வீலரில் தான் வந்தேன். இதில் எத்தனை பேர் போக முடியும்னு தெரியலையே. ஆமாம்ல, இதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல. சரி வாங்க, முதல்ல மெயின் ரோட்டுக்கு போகலாம், அங்கே போய் ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னபடியே 5 பேரும் அந்த நாய் ரெக்ஸியும் அந்த இடத்த விட்டு நடந்து ரோட்டை நோக்கி போனாங்க. மெயின் ரோட்டை அடைந்தவுடன் இருட்டில் ஓரமாக இருந்த பைக்கை அகில் எடுத்து உருட்டினபடியே 4வரோடையும் சேர்ந்து காரை நோக்கி நடந்தான். இதையா இப்போ அகிலை நோக்கி கேட்டான், உங்கள் பைக்கில் தண்ணி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்குது அப்படின்னு சொன்னபடியே அகில் தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்க 4 பேரும் தண்ணி பாட்டிலை வாங்கி மாற்றி மாற்றி குடித்தாங்க. தண்ணி குடித்த பின்னாடி திரும்ப பொடி நடையாக நடக்க ஆரம்பிக்க ஸ்வேதா தான் இப்போ கேட்டா, ஆமாம், ரெக்ஸி பைக்கில் எல்லாம் உட்காந்துட்டு வருமா? நீங்கள் எப்படி ரெக்ஸி அழைச்சிட்டு வந்தீங்க? அட நீங்கள் வேற, ரெக்ஸிக்கு காரை விட பைக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பைக்கில் எப்படி ஜோராக உட்காந்துட்டு வருவான்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அசந்து போயிடுவீங்க நீங்கள். 5 பேரும் பேசினபடியே நடக்க ரெக்ஸி அவங்களுக்கு முன்னாடி பாதுகாப்பாக நடந்து போனது. இனியா தான் இப்போ சொன்னா, பார்த்தீங்களா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெக்ஸி நமக்கு எதிரி. ஆனால் இப்போ அந்த ரெக்ஸிக்கு பயந்து நம்ம எங்கெங்கேயோ ஓடி ஒழிஞ்சோம். கடைசியில் பாரு, இந்த ரெக்ஸி இப்போ நமக்கு பாதுகாப்பாக முன்னாடி போகுது. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு இதைத்தான் சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொன்னபடியே வர மீதம் இருந்த 4 பேர் அதை கேட்டு சிரித்தாங்க. ஆமாம் ஆமாம் அகில், உங்கள் நாய் எங்களை படாத பாடுபடுத்திடுச்சு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அப்படிலாம் இல்லைங்க, பழகிட்டோன்னு வைங்களேன், ரெக்ஸி ரொம்ப ரொம்ப சாதுவாக இருப்பான். தெரியாத ஆளுங்கனால புலி மாதிரி ஆயிடுவான். 5 பேரும் பேசினபடியே இப்போ கார் பக்கத்தில் வந்துட்டாங்க. வருண் காரை எடுத்து காரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தான். ஸ்வேதா கிட்டே கேட்டான், என்ன பண்ணலாம் ஸ்வேதா? 2 பேரும் அகிலோட பைக்கில் போயிடலாம். பேசாமல் இனியாவையும் இதையும் பைக்கில் அனுப்பிட்டு நம்ம காரில் வெயிட் பண்ணலாம். திரும்ப வந்து அகில் நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போட்டோம். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஸ்வேதா இப்போ மெல்லிய குரலில் சொன்னான், வருண், அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. அவனை நம்பி எப்படி நம்ம இதையாவையும் இனியாவையும் தனியாக அனுப்புறது? ஷோ, அட ஆமாம் இல்லை, அதை நான் யோசிக்கவே இல்லை. அப்போ நானும் நீயும் போகலாமா? வருண், இதையாவையும் இனியாவையும் மட்டும் தனியாக காரில் விட்டுட்டு போக சொல்கிறியா? ஆமாம் இல்லை, பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? ஒன்றையும் இதையாவையும் தனியாக அவனோட அனுப்பலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. இப்போது இந்த முயற்சி நமக்கு தோல்வி தானா? கிடைச்ச ஒரே ஒரு ஆள், இவனையும் விட்டுட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸ்வேதாவும் வருணும் மெல்லிய குரலில் பேசிக்கொள்ள இவங்க பேசுகிறத ஓரளவு அகிலால் யூகிக்க முடிஞ்சுது. என்ன ப்ரோ, நீங்களும் சிஸ்டரும் ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்கு. இவன் யாருன்னே தெரியாது, இவனை நம்பி எப்படி போகிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இது நார்மல் தான், எல்லாருக்கும் வரக்கூடிய பயம்தான். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் என்னை நம்பி தான் ஆகணும் இந்த சூழ்நிலையில். சொன்னபடியே அகில் தோள்களை கொழுக்க 4 பேர் இப்போ குழப்பமான மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போது 2 பைக்கில் 2 ஆண்கள் அந்த சைடு வர வருண் ஒரு நிமிஷம் சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிட்டான். 2 பைக்கில் வந்த இளைஞர்களில் ஒருத்தன் முன்னாடி வந்து, அண்ணா வருண் அண்ணா தானே அப்படின்னு கேட்க, அருள் நீ தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் உங்களை தான் தேடிட்டு வந்தோம், கார் மட்டும் பார்த்தோம், ஆனால் நீங்கள் காரில் இல்லை. சரி பக்கத்தில் யாருக்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டு போயிருப்பீங்களோன்னு நினச்சி பாதி தூரம் போயிட்டோன்னா, இருந்தாலும் திரும்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதான் திரும்ப ஒரு தடவை வந்தோம். கரெக்டாக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. செல்ஃபோனில் வேறு சிக்னல் பிரச்சனை, நான் எங்கேயுமே வேலை செய்யலை அப்படின்னு அருள் படபடன்னு பேச, ஆமாம் ஆமாம் அருள், எங்கள் மொபைலில் எல்லாத்துலேயுமே நாட் ரீச்சபிள் தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்கலாம், காலையில் இதெல்லாம் பேசிக்கலாம். சொன்னபடியே அருள் இப்போ அகிலை பார்க்க வருண் இப்போ நடந்த விஷயத்த சொன்னான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் அகில். அருள் வரலன்னா இப்போ நாங்கள் உங்கள் கூட தான் வந்திருப்போம். நாங்கள் வள்ளிநாயகபுரத்தில் தான் இருப்போம். உங்களை வந்து இடையில மீட் பண்ணுறோம்.
டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு, நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அகிலும் அவங்கக்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு கிளம்பிட்டான். ரெக்ஸி ஒய்யாரமா அகிலுக்கு பின்னாடி ஏறி பைக்கில் உட்காந்து கொள்ள, அகில் பைக்கில் முன்னாடி போனான். அருளும் அருளோட நண்பரும் அந்த பைக்கில் 2 பேர் வீதமா 3 பேரா சேர்ந்து வள்ளிநாயகபுரத்தை நோக்கி கிளம்புனாங்க. வள்ளிநாயகபுரம் கவிதாவோட ஜமீன் வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப அதிகாலை 3 மணிக்கு மேலே ஆயிருந்தது. கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப களைப்பாக இருந்தாங்க. வண்டி சத்தம் கேட்ட உடனே வாசலுக்கு சாந்தியும் சாந்தியோட பொண்ணு மலரும் வந்தாங்க. சாந்தி தான் பதட்டமாக கேட்டா, என்னாச்சு என்னாச்சு அருண், ஏன் இவ்வளோ நேரம், என்னாச்சு? ஃபோன் வேறு எதுவுமே ஒர்க் ஆகலை. நான் கூட பயந்தே போயிட்டேன். பிள்ளைங்களுக்கு வர வழியில் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. ஆமாம்மா, வர்ற வழியில் மொபைல் வேறு ஒர்க் ஆகலையா? நாங்கள் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி அண்ணன் இருந்த காருக்கு போயிட்டோம்மா. ஆனால் கடைசியில் பார்த்தா அண்ணன் காரு பூட்டி இருந்துச்சு, பஞ்சர் ஆகி வேறு கிடந்துச்சா. அப்புறம் பக்கத்தில் எங்கேயோ தான் இருப்பாங்கன்னு சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தோம். இவங்க வேறு ஒரு வழியில் போய் எங்களை தேடி இருப்பாங்க போல். அப்புறம் திரும்ப காருக்கு வந்தாங்களா, நாங்களும் அந்த சமயமாக பார்த்து காருக்கு வந்துட்டோம். அப்புறமா தான் அண்ணனை பார்த்தோம். இப்போ வருண் முன்னாடி வர, அது வரைக்கும் பதட்டமான குரலில் பேசிகிட்டு இருந்த சாந்தி வருணை பார்த்தவுடன் கட்டி அணைச்சிட்டா. வாங்க வாங்கப்பா, வாங்க வருண், உங்களை தான் எவ்வளோ வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பாரு, இப்படி சுற்றி சுற்றி நடு ஜாமத்தில் வந்திருக்கீங்க. சொல்லிக்கிட்டே இருக்க இதயாவும் இனியாவும் சாந்தியை பெரியம்மான்னு சொன்னபடி கட்டிக்க, சாந்தி என் கண்ணுங்களான்னு சொல்லி 2 பேரோட நெத்திலையும் முத்தமிட ஸ்வேதா சாந்தியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. இது யார் கண்ணுன்னு வருணை பார்த்து சாந்தி கேட்க, பெரியம்மா இவ ஸ்வேதா பெரியம்மா, நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்ல சாந்திக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸ்வேதாவையும் கட்டி அணைச்சபடி உச்சி முகர பின்னாடி இருந்து சத்தம் கேட்டது. மலர் தான் வந்தா. அம்மா போதும் போதும், வாசல்லே நின்று கொஞ்சிட்டே இருக்காத, பாவம் அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, தூங்கட்டும் அப்படின்னு சொன்னபடியே மலர் வர, இவன் தான்ப்பா அவங்க தங்கச்சி மலர் அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினா சாந்தி. மலர் இதயா இனியாவை விட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கம்மி, அவ்வளோதான். இருந்தாலும் இதயாவையும் இனியாவையும் அக்கான்னு அவ அழைக்க, அவர்களும் பாசத்தோட தங்கச்சின்னு சொன்னபடியே உள்ளே போக, பெண்களோட கூட்டத்தில் கலகலப்பாக மாறினது அந்த வீடு. அதிகாலை நேரமாக இருந்ததுனால எல்லாருக்கும் தூக்கம் கண்களை சொருகிக்கிட்டு வந்தது. சாந்தியும் ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காமல் மாடியில் இருக்கிற அறைகளை காண்பிக்க, 3 பெண்களும் ஒரு அறைக்குள்ளேயும் வருண் தனியாக ஒரு அறைக்கும் போயிட்டான். எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் 4 பேருக்கும் விழிப்பு வந்தது. இதையா அந்த ரூமில் இருந்த பாத்ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கதவை திறந்து கொண்டு மாடிப்படிகள் வழியாக வீட்டை அப்போ தான் பார்த்தா. ஜமீன் காலத்து வீடு அப்படின்றதுனால வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால நிறைய இடங்கள் சிறிது சிறிதாக விரிசல் விட்டு பழுதடைந்து போயிருந்தது. தற்போதைக்கு அந்த வீடு சுண்ணாம்பு சலவையால் பூசப்பட்டிருந்தது. பழைய காலத்தில் இருக்கிற அரண்மனையை போல் வடிவம் இருந்தாலும் வீட்டோட அழகு மங்கி போய் தான் இருந்தது. அழகான ஓவியம் வரையப்பட்டு அழிக்கப்பட்டது போல் இருந்தது. வீட்டை சுற்றி பார்த்தபடியே மாடியிலிருந்து இதயா இறங்க, கீழே இருந்து மலர் கூப்பிட்டா, அக்கா வாங்க. நீங்கள் இதயாவா இனியாவா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு மலர் கேட்க, ஹே மலர், நான் இதயா. அக்கா, எனக்கு உங்கள் 2 பேரையும் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சா, எனக்கு சொல்லுங்கக்கா, உங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? கண்டிப்பாக சொல்கிற மலர், இப்போ தானே வந்திருக்கோம், நீயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவ அப்படின்னு சொன்னபடியே இதயா கீழே இறங்கி வர, கையில் காஃபி கப்போட சமையலறையிலேருந்து வெளியில் வந்தா சாந்தி. ஆமாம் இதயா, எனக்கே உங்கள் 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் போல இருக்குது. இந்த காஃபியை குடி. காஃபி குடிப்பீங்கல்ல, இல்லை பால் பூஸ்ட்டு ஏதாவது போடவா அப்படின்னு கேட்க, ஐயோ பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, நான் காஃபியே நல்லா குடிப்பேன். மற்றவங்கெல்லாம் எழுந்துட்டாங்களா இதயா? நைட்டெல்லாம் நல்லா தூங்குனீங்களா? தூக்கம் வந்துச்சுல உங்களுக்கு? வசதியாக தானே இருந்துச்சு ரூமெல்லாம்? பெரியம்மா, நல்லா தூங்கினேன் பெரியம்மா, ரொம்ப வசதியாக இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பெரியம்மா, சூப்பரான வாசனை வருது, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? அடையும் அவியலும் தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் தானே? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா. இதயா வா, உனக்கு அடை வாத்து கொடுக்குறேன், சூடாக உட்காந்து சாப்பிட. இல்லை பெரியம்மா, எல்லோரும் வரட்டும், ஒன்றாவே சாப்பிட்லாம். மலர், நீ சாப்பிட்டியா? இல்லைக்கா, நானும் சாப்பிட்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் மலர், நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க? நீ காலையில் சீக்கிரமே எழுந்திருப்பல்ல. சரி வா சாப்பிடு, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், அவங்க வரவும் உங்கள் 3 பேரும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னபடி மலரோடு சேர்ந்து டேபிளில் உட்காந்து இதயா உட்கார சாந்தி ஆசையாக எடுத்து அடைய பரிமாறினா. இதயாவும் மலரும் பேசினபடியே சாப்பிட்டுட்ருக்க. இப்போ தான் இதயா மலர்கிட்டே கேட்டா, மலர், நீ எந்த காலேஜில் படிக்கிற? நான் இங்கே தான்க்கா, திருநெல்வேலியில் இருக்கிற காலேஜில் தான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து முடித்தேன்க்கா, முடிச்சிட்டேன்.
பிஜி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அம்மா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போது பிஎட் தான்க்கா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மனோன்மணியம் யூனிவர்சிட்டியில். ஆமாம், அருள் அண்ணா என்ன பண்ணுறாங்க? அண்ணாவாக்கா? அண்ணா லாஸ்ட் இயர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தாங்கக்கா. வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. எல்லா வேலையுமே சென்னை பெங்களூர்னு வந்துச்சா, போகலான்னு அண்ணா சொன்னாங்க. ஆனால் அம்மா தான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எப்படிக்கா அண்ணன் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும்? இப்போ கையில் அடையோட சாந்தி சமையல் அறையிலேருந்து வெளியில் வந்தா. ஏன் பெரியம்மா, வேலைலாம் சென்னை பெங்களூரில் தானே பெரியம்மா கிடைக்கும். நீங்கள் ஏன் அருளனாவை சென்னை பெங்களூருக்கு அனுப்பலாமே? அண்ணனுக்கு தான் நிறைய அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்குமே. அங்கெல்லாம் ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது பெரியம்மா. கை நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பெரியம்மா. வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் ஏன் பெரியம்மா வேண்டான்னு சொல்லிட்டீங்க? இதையா இவர்களோட சூழ்நிலையை புரியாமல் பேச சாந்தி சிரித்தபடி பதில் கொடுத்தா. அதெல்லாம் சரி வராது கண்ணு. உங்கள் பெரியப்பாவுக்கு வேற உடம்பு முடியல, தங்கச்சியும் நானும் மட்டும்தான் இங்கே தனியாக பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போயெல்லாம் வேலை செஞ்சால் அதெல்லாம் சரி வராதுமா. அதான் இருக்கிற நிலப்பழத்தை பாருன்னு சொல்லிட்டேன். அதான் அதில் ஏதோ இயற்கை விவசாயம் பண்ணுறதா சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். பார்க்கலாமா, இதுவே பண்ணி ஏதாவது பிழைச்சிக்க வேண்டியதுதான். இதயாவுக்கு பெரியம்மா கிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியலை. சாப்பிட்டபடியே யோசிச்சுட்டு இருக்க மேலே இருந்து வருணும், ஸ்வேதாவும் இனியாவும் இறங்கி வந்தாங்க. சாந்தி அவங்கள பார்த்து, வாங்க வாங்க, 3 பேர் நல்லா தூங்குனீங்களா நைட்டு? உட்காருங்க, நீங்களும் உங்களுக்கும் அடவாத்து தரேன், 3 பேரும் சூடாக சாப்பிடுங்கன்னு சொல்ல 3 பேரும் டேபிளில் உட்காந்தாங்க. என்ன இதையா, எத்தனாவது ரவுண்டு இது? பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு வருண் கிண்டலாக கேட்க, ஆமாம் ஆமாம், 3வது ரவுண்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சும்மா இருடா, உன்னை மாதிரி வயிற்ற கட்டி வாயை கட்டிலாம் என்னால் இருக்க முடியாது. பெரியம்மா போடுற அடை தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? நீயே 5 அடை தோசை சாப்பிடுவடா, சாப்பிட்டா தான் உனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். இதையா பேசிக்கிட்டே இருக்க ஸ்வேதா கையில் மொபைலில் வச்சபடி டவர் இருக்கா, நெட்வொர்க் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தா. சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னு ஸ்வேதா கத்த, வருண் சிக்னல் கிடச்சிடுச்சுடா, உடனே நீ வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லு. அப்பா அப்படியா? சொன்னபடியே வருணும் தன்னோட பாக்கெட்லேருந்து மொபைல் எடுக்க அவனுக்கும் சிக்னல் இருந்தது. உடனே மொபைல் எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணான். அந்த பக்கம் மதிவாணன் தான் பேசினார். அவரும் ரொம்ப பதட்டத்தோடு தான் பேசினார். வருண், நீங்கள் பாதுகாப்பாக போய் வீட்டுக்கு போயிட்டீங்களடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீ இடையில பேசிகிட்டு இருந்தேல்ல, அப்போவே சிக்னல் கட் ஆகிடுச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த மொபைல் நெட்ஒர்க்குமே ஒர்க் ஆகலை. வேர்ல்டு ஃபுல்லாக ஏதோ பிரச்சனை போலடா. நைட்டெல்லாம் நானும் தூங்காமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்டா. அப்புறம் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுடா, கண்டிப்பாக நீங்கள் பத்திரமா போய் சேர்ந்துருப்பீங்கன்னு. காலையில் தாண்டா தூங்குனேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லடா? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், பத்திரமா இருக்கோம். காரை மட்டும் இனிமேல் தான்ப்பா போய் எடுக்கணும், ஏன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் காரை. அருளை அழைச்சிட்டு போய் மெக்கானிக் கூட போய் தான் பார்க்கணும். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா? அம்மாலாம் ஓகே தானேப்பா? நீங்கள் ஓகே தானே? எல்லாம் ஓகே தாண்டா. உங்கள் அம்மா தான் கேட்டுகிட்டே இருந்தா. நைட்டெல்லாம் நான் தான் சொன்னேன், ஃப்ளைட்டில் போயிருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, நீ ஒன்றும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஒன்றும் கேட்கல. இதோ பாரு, உங்கள் அம்மா வர்றா அப்படின்னு சொன்னபடியே மெல்லிய குரலில் மதிவாணன் பேச அந்த பக்கம் ஃபோனை வாங்கின கவிதா பேச ஆரம்பித்தா. வருண், என்னடா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்கல்ல? நேற்று நைட்டு ஃபுல்லாக மொபைல் நெட்ஒர்க் எந்த ஒரு நெட்டுமே எடுக்கலடா. ஊரெல்லாம் அதே தான் பேச்சாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கவிதா கேட்க, வருண் மற்ற 3 பெண்களிடம் கையிலேயே சைகை காண்பிச்சான். எதுவும் பேசாதீங்கன்னு சைகை பண்ணிக்கிட்டே அம்மா கிட்ட பேசினா. அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாங்கள் ஆஃப்டர்நூனே ரீச் ஆகிட்டோம்மா, அதுக்கப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்மா. அதான் உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுச்சுமா, அதான் அவங்க கூட பேச முடியல. சரி வருண், இதையா எல்லாம் ஒழுங்காக தானே இருக்காங்க? வீடெல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு அம்மா அப்பாலாம் எப்படிடா? எல்லாம் நல்லபடியாக தானே இருக்காங்க? எல்லாம் நல்லபடியாக இருக்காங்கம்மா, எங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக இருங்க. நாங்கள் பேசுகிறோம்மா அடிக்கடி. மொபைல் நெட்ஒர்க் ஒரு வேளை கிடைக்கல, திரும்ப பிரச்சனை ஆகிடுச்சினாலும் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் இந்த வீட்டில் பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொன்னபடியே வருண் மொபைலை கட் பண்ணிட்டான். சாந்தி அக்கறையாக விசாரிச்சா. அம்மா எப்படி இருக்கா வருண்? அம்மா நல்லா இருக்கால்ல? பிரியம்மா, அதான் சொன்னேன்ல, அம்மா இங்கே வரவே வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் அம்மா கிட்ட கோயம்புத்தூர் போகிறதா சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்களும் அம்மா ஒரு வேளை உங்ககிட்ட பேசினாலும் நாங்கள் வந்த விஷயமா எதுவும் காமிச்சிக்காதீங்க பிரியம்மா, அம்மா ரொம்ப கிளவர், கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரிப்பா, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்க அருள் வருண்கிட்ட வந்தான். அண்ணா, கார் கீயை கொடுங்க, நான் ஃப்ரெண்டோட போய் மெக்கானிக் அழைச்சிட்டு போய் சரி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம்.
அருண் இப்போ பாக்கெட்லேருந்து கார் கீ எடுத்து அருள்கிட்ட கொடுக்க, அருள் அதை வாங்கிக்கிட்டு காரை சரி பண்ண எடுத்துகிட்டு வரதா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ வருண் சாந்தி கிட்ட அருள் பற்றி விசாரிக்க, இதையா பெரியம்மா சொன்ன விஷயத்த சொல்ல, அருண் என்ன பெரியம்மா அப்படின்னு இப்போ பெரியம்மா கிட்ட கேட்டான். ஏன் பெரியம்மா, இந்த காலத்தில் படிக்க வைக்கிறதே நல்லா சம்பாதிக்கிறதுக்கு தானே. அவனுக்கும் அங்கே போனீங்கன்னா நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும்ல. சென்னைக்கு வேணால் அனுப்புங்க பெரியம்மா, எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிஸ் கூட நிறைய இருக்குது. நல்ல சேலரியில் நல்ல வேலை கிடைக்கும் பெரியம்மா. அருள் அங்கே வந்து வேலை பார்த்தானா நீங்களுமே அங்கேயே வந்துடலாம். ஏன் பெரியம்மா இந்த ஊரில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சாந்தி இப்போ சம்மந்தம் இல்லாமல் இதயா கிட்ட என்ன பதில் சொன்னாலோ அதையே திரும்ப சொல்ல, வருணுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இங்கே தானே இருக்க போகிறோம், அப்புறம் பெரியம்மா கிட்ட மெல்ல மெல்ல பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு வருண் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்தான். இப்போ தான் வருணும் யோசனை வந்தவனா, பெரியம்மா பெரியப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சாந்தி கிட்ட கேட்க, கீழே இருக்கிற ஒரு அறையை சுட்டி காண்பிச்சா சாந்தி. அந்த ரூமில் தான் படுத்திருக்காரு, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பின்னாடி அந்த ரூமுக்கு போனாங்க. பெரியப்பா கட்டிலில் படுத்திருக்க, மருத்துவ நெடிகள் அடங்கின அந்த ரூமில் கை கால்களை அசைக்க முடியாமல் வாயும் பேச முடியாமல் சாந்தியோட கணவர் படுத்திருந்தார். அந்த கோலத்தில் அவரை பார்க்குறதுக்கு 4 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், முதல் தடவையாக பெரியப்பாவை பார்க்குறதுனால அவர்கிட்ட போய் வாஞ்சியோட வரணும் பேச ஆரம்பித்தான். பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அவர் சந்தோஷத்தில் தலையாட்டினார். ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்று உரையாடிட்டு 4 பேரும் ரூமில் இருந்து வெளியில் வந்தாங்க. பின்னாடியே சாந்தியும் வர, ஏன் பெரியம்மா, பெரியப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு அது சென்னையில் வச்சு பார்க்கலாம்ல பெரியம்மா, நாங்களே நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்து விட்றோம் பெரியம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு வருண் சொல்ல, வருண் உங்கள் பெரியப்பாவுக்கு இந்த ஊரை விட்டு தாண்டவே மனசு வராதுப்பா, உங்கள் பெரியப்பா இந்த ஊர்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அவரோட ஆசை மட்டும் இல்லை, எங்களுக்கும் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கும் அதுதான் ஆசை. இங்கேயும் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா தான் இருக்குது வருண், ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தான் கொடுக்குறாங்க. ஒரு டாக்டர் வீட்டுக்கே வந்து வாரத்துக்கு ஒரு 3 தடவை பார்த்துட்டு போகிறாரு. முன்னை விட உங்கள் பெரியப்பா கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது வருண். இடது கையும் இடது காலும் முன்னாடிலாம் அசைக்கவே மாட்டார், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அசைக்கிறாரு. பார்க்கலாம் வருண், நல்லதே நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலான்னு சொன்னபடியே சாந்தி முன்னாடி நகர்ந்து போக, 4 பேரும் சாந்தி மலரோட சேர்ந்து வீட்டை சுற்றி பார்க்க கிளம்புனாங்க. கீழே பெரிய பெரிய விசாலமான 5 அறைகள் இருந்தது. அதே போல் மாடியிலையும் விசாலமான அறைகள் 5 இருந்தது. ஆனால் அதில் எல்லாமே பழைய துணியும் மூட்டையும் பழைய ஜாமானும் போட்டு அடிஞ்சு கிடந்தது. கீழே இருக்கிற 5 அறைகளில் 3 அறைகளை இவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஒரு ரூமில் சாந்தியோட கணவர் நாகராஜ், இன்னொரு ரூமில் சாந்தியும் மலரும், இன்னொரு ரூமில் அருளுக்கான ரூம் போல் இருந்தது. மற்ற 2 அறைகள் ஸ்டோர் ரூம் போல் காட்சியளித்தது. மாடியிலையும் வருண், ஸ்வேதா, இதயா, இனியா பயன்படுத்தின 2 அறைகள் தவிர மற்ற 3 அறைகளும் பூட்டப்பட்டு இருந்தது. அந்த ரூமெல்லாம் தூசியாக இருக்கிறதா சாந்தி சொல்ல, அந்த அறைகளை இவங்க திறந்து பார்க்கல. அந்த வீட்டோட 2வது தளத்துலையும் 5 அறைகள் இருந்தது. அதே போல் அந்த 5 அறைகள்லையும் 4 அறைகளில் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. ஒரே ஒரு அறை மட்டும் உள்புறம் பூட்டப்பட்டது போல் இருந்தது. பெரியம்மா இதெல்லாம் திறந்து பார்க்கலாமா அப்படின்னு வருண் கேட்க, மேலே இருக்கிற ரூம் நம்ம பல வருஷமாக திறந்தே பார்க்கல வருண், அதில் ஒரே தூசியும் துப்பட்டையுமா இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை வருண், கீழே இருக்கிற ரூமில் ஒரு ரூமில் மட்டும் பழைய ஃபோட்டோலாம் இருக்கும். அது வேணால் உங்களுக்கு சாயந்தரமாக சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ரூமில் எல்லாம் எதுவுமே நமக்கு உதவாத பொருள் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சாந்தி பேச, உட்புறமாக பூட்டப்பட்ட ஒரு அறையிலேருந்து இருமல் சத்தம் கேட்க 4 பேரும் அதிர்ச்சியாக பெரியம்மா சாந்தியை பார்த்தாங்க. பெரியம்மா அந்த ரூமில் யாரோ இருக்காங்க போல இருக்கு, யார் பெரியம்மா இருக்கிறது அப்படின்னு இதே ஆர்வமாக கேட்க, இப்போ சாந்தியோட கண்களில் பதட்டம், பீதி கலந்த ஒரு பயம். அதுவா கண்ணு, நீங்கள் வாங்க இதெல்லாம் கீழே வந்து பேசலான்னு சொன்னபடியே 4 பேரையும் கூட்டிகிட்டு படபடன்னு கீழே வர, மலர் அவங்களோட இணைந்து கொண்டு வேகமாக கீழே வந்தா. என்னாச்சு பெரியம்மா, யார் பெரியம்மா இருக்கிறது மேலே அப்படின்னு வருண் பதட்டத்தோடு கேட்டான். வருண், மேலே இருக்கிறது என் தாய் மாமாவோட மனைவி மந்தாகினி. எங்களுக்கு அத்தை முறை வேணும், உங்களுக்கு பாட்டி முறை வேணும். அப்படியா பெரியம்மா, அப்போ போய் பார்க்கலாமே பெரியம்மா. வேணாம் அண்ணன், அந்த பாட்டிக்கு மனநிலை வேற சரியில்லை, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் ரொம்ப கோபமாக இருப்பாங்க, உக்கிரமாக இருப்பாங்க, இல்லைனா அந்த ரூம்குள்ளேருந்து ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு ரூமுக்குள்ளே போகணுன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்மளையும் கொடூரமாக திட்டி வெளில அனுப்பிடுவாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும்ண்ணே. நாங்களே போய் பார்த்ததில்லைன்னா பார்த்துக்கோங்க. அம்மா தான் எப்பயாவது போவாங்க. அவங்க எப்போ சாப்பிட்றாங்க தூங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, பகல்னால் வீட்டில் தான் இருப்பாங்க, நைட்டானால் நாங்கள் தூங்கின பின்னாடி கிச்சனில் இருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க.
கூர்க்கா வேலை செய்கிற மாதிரி நைட்டு தான் அந்த கோட்டை பக்கமாக போய் சுற்றிட்டு இருப்பாங்க. சில சமயம் அந்த கோட்டை மேலே ஏறி கூட நிற்பாங்கன்னு எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல. அவங்க பைத்தியம்னு அப்படின்னு சொல்ல சாந்தி இப்போ மகளை அதட்டுனா, ஏய் மலர் சும்மா இருடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வருண், அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. நம்ம கூட எல்லாம் பேச மாட்டாங்க. நைட்டு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அது நம்ம ஊரில் இருக்கிற அந்த பழைய கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை பக்கம் போய் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ வந்து இங்கே படுத்துப்பாங்க. நாங்களும் ரொம்ப அவங்கக்கிட்ட பேசிக்கிறதில்ல, அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல 4 பேரும் இந்த விஷயத்த ஒரு ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி சரி, நீங்கள் 4 பேரும் அந்த ரூம் பக்கம்லாம் போக வேண்டாம். அவங்களுக்கு யாரும் வந்து தொந்தரவு பண்ணால் பிடிக்காது. அப்புறம் திரும்ப கத்த ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொன்னபடியே சாந்தி சமையல் அறைக்குள்ளே போக இப்போ 4 பேரும் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொல்ல, கொஞ்ச நேரம் இருங்க அருள் வந்துடுவான், அருள் வந்ததும் அவனை சொல்லி நான் அவங்களெல்லாம் ஊரை சுற்றி காமிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை பெரியம்மா, அருள் வரபடி வரட்டும் பெரியம்மா, நாங்கள் சும்மா பக்கத்தில் நடந்து போகிறோம். மலரை வேணால் துணைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? இந்த மலர் எங்கே போனா? அவள் துணி துவைக்கிறா போல இருக்கு. இருங்க அவளை வர சொல்கிறேன்னு சொன்னபடியே சாந்தி உள்ளே போக, இல்லை பெரியம்மா பரவாயில்ல பெரியம்மா, மலர் வேண்டாம் பெரியம்மா, அவள் ஏதோ வேலையாக இருக்கால, இருக்கட்டும், நாங்கள் சும்மா பக்கத்தில் தான் பெரியம்மா, சும்மா நடந்து போயிட்டு வரோம் பெரியம்மா, வேறு எங்கேயும் போக மாட்டோம் பெரியம்மா, பக்கத்தில் தான், சும்மா ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துடும்னு சொன்னபடியே வருண் வெளியில் போக பெண்கள் 3 பேரும் வருணை தொடர்ந்து போனாங்க. எனக்கு என்னமோ அந்த மந்தாகினி பாட்டியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு இதே ஆர்வத்தோடு சொல்ல வருணும் தலையாட்டினான். பார்க்கலாம் பார்க்கலாம், இங்கே தானே இருக்க போகிறோம். இரவு வந்ததுனால அந்த ஊரை சரியாக பார்க்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தா அழுத்தம் திருத்தமாக அழகாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின அழகான ஊர். சின்ன சின்ன வீடுகள், அங்கங்கே குறுகலான தெருக்கள், வரிசையாய் ஒட்டிய ஓட்டு வீடுகள், நிறைய வீடுகள் பழைய காலத்து வீடுகளாகவே இருந்தது. பாதி வீடுகள் அந்த பழைய காலத்து வீடுகளோட மாடல்லே இருந்தது. சில வீடுகள் புதுப்பிக்கப்பட்டு மாடியில் புதிதாக அறைகள் தோன்றியிருந்தது. இன்னும் சில வீடுகள் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் போல இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அழகான அந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப செழிப்பாகவும் வளமாகவும் இருந்தது. தூரத்தில் பார்த்தா அங்கங்கே பெரிய இறக்கைகளை விரித்தபடி காற்றாலைகள் மின் உற்பத்தி தயாரிக்கும் பெரிய பெரிய ராட்சத மின்விசிறிகள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த பழைய காலத்து கோட்டை சிதிலமடைந்து போயிருந்தாலும் கம்பீரமாக நின்றுட்டு இருந்தது. ஏன் வருண், உங்கள் பெரியம்மா கிட்ட நம்ம சொல்லலாமா, நம்ம அந்த கோட்டையை பற்றி தான் ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லி? ஐயோ ஸ்வேதா, வேண்டாம் வேண்டாம், அப்பா முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏற்கனவே எங்கள் அம்மா இந்த கோட்டை ஊருனாலே ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் இதை வேற நம்ம பெரியம்மா கிட்ட போய் சொல்லி அவங்க இந்த கோட்டையை பற்றி ஆராய்ச்சி பண்ண தான் வந்தோன்னு சொல்லணும்னு வையேன், அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்க வந்ததாக நான் சொல்லியிருக்கேன் பெரியம்மா கிட்ட. நீங்களும் இங்கே எல்லாருக்கிட்டையும் அதையே சொல்லுங்கள். அந்த கோட்டையை ஆராய்ச்சி பண்ண போகிறோம், அது இதுன்னு எதுவும் உளறி வச்சிடாதீங்க என்ன, சரியா அப்படின்னு வருன்னு சொல்ல 3 பேரும் தலையாட்டினாங்க. 4 பேரும் நடந்துக்கிட்டே ஊரை ஒட்டி இருந்த சாலையில் இருந்த மரத்துக்கு கீழே நிற்க அந்த வழியாக ஒரு 2 பேர் நடந்து போனாங்க. அதில் ஒரு பெரியவர், யார் இது, ஊருக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னு வருணை பார்த்து கேட்க, ஆமாங்க ஐயா, நாங்கள் சாந்தி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியா தம்பி, சரி சரி. ஆமாம், சாந்திக்கு நீங்கள் என்ன மரம் வேணும்? நாங்கள் சாந்தி அம்மாவோட பையன் அருள் இருக்காங்கல்ல, அவன் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா, அப்போ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வர்றீங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா, இங்கேருந்து பார்த்தா தூரத்தில் ஒரு கோட்டை தெரியுதுல்ல, அது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட கோட்டை தானே அது. அந்த கோட்டையை போய் பார்க்கலாமா? மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு வருண் கேட்க, அட போங்க தம்பி, நீங்கள் வேற, அந்த கோட்டையெல்லாம் யாரும் மெயின்டென்லாம் பண்ணல. பேருக்கு தான் அது அரசாங்கத்தோட கவனிப்பில் இருக்கிற கோட்டை. ஆனால் அது ரொம்ப சிதிலமடைஞ்சு போய் கிடக்கு. அந்த பக்கத்து யாரும் போகிறதே கிடையாது. இப்போ பக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தர் பேச ஆரம்பித்தார். ஆமாம், போனால் மட்டும் தம்பி அந்த கோட்டை பக்கம்லாம் போயிடாதீங்க, அது பேய் கோட்டைன்னு வேற சொல்கிறாங்க. அந்த பக்கம் யாரும் மனுஷங்களே போகிறதில்ல, ஏன் ஆடு மாடு கூட அந்த பக்கம் போகிறதில்ல. அங்கே ஏதோ இருக்குது தம்பி, சாபம் நிறைஞ்ச கோட்டை, அதனால தான் அங்கே யாருமே போகிறதில்ல. நீங்கள் வேறு ஊருக்கு ரொம்ப புதுசாக இருக்கீங்க, விவரம் தெரியாமல் அந்த கோட்டை பக்கம்லாம் போயிடாதீங்க. அந்த கோட்டையை பற்றி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து யாருமே அந்த பக்கம் போகிற பழக்கமே கிடையாது. இப்படி தான் கோட்டையை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுற ஆளுங்கள்லாம் வந்தாங்க. அதில் கூட ஒரு ஆள் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க ஆராய்ச்சி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவனுங்களும் பைத்தியம் பிடிச்சி ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்டை பக்கம் யாருமே போகிறது கிடையாது. கோட்டையிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு யாருமே போகிறதில்ல, சுற்றிக்கிட்டு தான் போவோம். நீங்கள் இருக்கீங்கள்ல, அந்த வீட்டில் ஒரு கிழவி இருக்குது,
அந்த கிழவி தான் ராத்திரி ஆனால் அந்த கோட்டையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க தம்பி, அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னபடியே அந்த 2 பேரும் கடந்து போக 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்னடா இது, எல்லாரும் அந்த கோட்டையை பற்றி ரொம்ப பயமாக சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம போகிறதா இல்லை வேண்டாமா? இதையாவும் இனியாவும் அதிர்ச்சியோடு கேட்க ஸ்வேதா சொன்னா, இந்த மாதிரி புரியாத புதிராக இருக்குல்ல அந்த மர்மமான கோட்டை, அந்த மர்மத்தை நம்மளோட விசாரணையில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல இதையாவும் இனியாவும் திருன்னு ஸ்வேதாவை பார்த்தாங்க. நம்ம தனியாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த கோட்டைக்கு போகிறதா இருந்தால் நம்ம அருளண்ணனை வேணால் அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு இதையா வருணை பார்த்து கேட்க வருணும் தலையசைச்சான். ஆமாம், பெரியம்மா கிட்ட சொல்லாமல் அருள்கிட்ட மட்டும் நம்ம வந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம துணைக்கு அழைச்சிட்டு போகலாம். நைட்டெல்லாம் அங்கே போக வேண்டாம், பகல்லே போகலாம். அவனுக்கு தான் அந்த ஊரை பற்றிலாம் தெரியும், இந்த கோட்டையை பற்றியும் நல்லா தெரியும். அதனால் தெரிஞ்சவங்களோட அந்த கோட்டைக்குள்ளே போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு வருண் சொல்ல ஸ்வேதா இப்போ வருணை பார்த்து சொன்னான். ஆமாம் அதுதான் சரின்னு சொல்லி அவளும் அந்த விஷயத்த ஒத்துக்கொண்டா. ஓகே, அவசரப்பட வேண்டாம், இன்றைக்கி தான் வந்திருக்கோம், உடனே கோட்டைக்கு போக வேண்டாம், ஒரு 4-5 நாள் ஆகட்டும், பொறுமையாக இருக்கலாம் வருண் சொல்ல ஸ்வேதா அரை மனதோட தலையாட்டினா. 4 பேரும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு திரும்ப ஜமீன் வீட்டுக்கு போக வீட்டு முன்னாடி வருணோட கார் வந்து நின்று இருந்தது. 4 பேரும் காரு பக்கத்தில் போக அருள் இப்போ காரில் இருந்த பெட்டியெல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு இருந்தான். சரி பண்ணியாச்சுண்ணா, என் ஃப்ரெண்டு மெக்கானிக்கு தான், அவனை கூட்டிகிட்டு போனோம், உடனே சரி பண்ணிட்டான், அதான் காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். லக்கேஜ் எல்லாம் எடுத்து ரூமில் வைக்கவா? இல்லை அருள் வேண்டாம், நாங்களே எடுத்துக்கிறோன்னு சொன்னபடியே அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு ரூமுக்கு போய் வச்சுட்டு குளிச்சுட்டு கீழே வர்றப்ப மணி 2. அதுக்குள்ளே சாந்தி சமையலெல்லாம் முடிச்சுட்டு மலரும் சாந்தியும் சாப்பாடு பரிமாற தயாராக இருந்தாங்க. 4 பேரும் கீழே இறங்கி வந்து டேபிளில் உட்கார மலரும் அவங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டா. பெரியம்மா, அருள் எங்கே பெரியம்மா அப்படின்னு கேட்க, அருள் தோட்டத்துக்கு போயிருக்காம்ப்பா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு பெரியம்மா சொல்ல, ஏன் பெரியம்மா நீங்களும் எங்களோட உட்காந்து சாப்பிட்லாம்ல, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்களும் வச்சுக்கலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்ல சாந்தி மறுத்தா. வேண்டாம்ப்பா, நான் எப்போவுமே ரொம்ப லேட்டாக தான் சாப்பிடுவேன், உங்களுக்கெல்லாம் வச்சுட்டு நான் அப்புறமா சாப்பிட்றேன், காலம்பரையே 11 மணிக்கு தான் சாப்பிட்டேன், எனக்கு பசியே இல்லை வருண் சொன்னபடியே சாந்தி உணவு பரிமாற எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாங்க. சாப்பிட்டு முடித்த கையோட பெரியம்மா கூட கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு அவங்க ரூமுக்கு போய் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு கீழே இறங்கி வர சாந்தி தயாராக காஃபியும் பண்டமும் வச்சு காத்துட்ருந்தா. எல்லோரும் சேர்ந்து காஃபியும் பண்டமும் சாப்பிட்டாங்க. இப்போ சாந்தி அவங்க சின்ன வயசில் கவிதாவோட வளர்ந்த நினைவுகளையும் மல்லிகா சேகர் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையையும் சொல்ல 4 பேரும் அந்த ஆர்வத்தோட ஆசையோடையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல பழைய காலத்து ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோக்கள் இருந்தது. அதை வரிசையாக ஒன்றா எடுத்து வைக்க இதையா இனியா ஸ்வேதா அதை ஆர்வமாக பார்த்தாங்க. வருண் இப்போ அம்மாவை அந்த ஃபோட்டோக்கெல்லாம் அடையாளம் பார்த்துக்கிட்டான். இன்னொரு ஃபோட்டோவை பார்க்க அதில் அம்மாவும் கூட இருந்த இன்னொரு நம்பரையும் பார்க்க அதிர்ச்சி ஆகிட்டான். இதையா இனியா போலவே அம்மாவும் மல்லிகா சித்தையும் இரட்டை சகோதரிகள். அந்த விஷயமே இப்போ தான் இவங்க 4 பேருக்கும் தெரிந்தது. அசப்பில் அப்படியே மல்லிகா மாதிரியே கவிதா மாதிரியே மல்லிகாவும் இருந்தாங்க. பெரியம்மா, அம்மாவும் மல்லிகா சித்தியும் ட்வின்ஸா? ஆமாம் வருண், உங்கள் அம்மாவை விட 20 நிமிஷம் கம்மியாக பிறந்தவ மல்லிகா, 2 பேரும் இரட்டை சகோதரிகள் அப்படின்னு சாந்தி சொல்ல, இந்த விஷயத்தை ஏன் எங்ககிட்ட இருந்து அம்மா மறைச்சாங்க அப்படின்னு இதையா பெரியம்மாவை பார்த்து கேட்க, தெரியலம்மா, உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும், உங்கள் அம்மா தான் இந்த ஊரையும் இந்த ஊரில் இருக்க எங்களையும் ரொம்ப வெறுக்கிறாளே, அப்புறம் எப்படி இந்த கதையெல்லாம் சொல்லுவா? அப்படிலாம் இல்லை பெரியம்மா, அம்மாவும் உங்களை மாதிரி தான் நிறையா ஊர்க்கதையெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வளர்ந்த விதம், என்னோடய அக்கா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் கூடலாம் நான் இந்த மாதிரி வளர்ந்தேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்வின்ஸுன்னு ஒரு தடவையும் சொன்னதே இல்லை, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னபடியே இனியா அந்த ஃபோட்டோவை இன்னும் ஆர்வத்தோடு பார்த்தா. என்ன, உங்கள் அம்மா ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பிறந்தா, மல்லிகா 20 நிமிஷம் பின்னாடி பிறந்தா, அதனால் அக்கா தங்கச்சி ஆகிட்டாங்க சொன்னபடியே சாந்தியும் ஏதோ நினைச்சவளா பெருமூச்சை ஒன்று வெளியிட்டினபடி, உங்கள் அம்மா நிறைய விஷயத்த உங்ககிட்ட மாறிக்கணும்னு நினச்சிட்டா, சரி ஓகே அப்படின்னு மெலிதான குரலில் சொன்னபடியே காஃபி டம்ளர்களை எடுத்து சமையல் அறைக்குள்ளே போயிட வருண் இப்போ ஃபோட்டோக்களை பார்த்தபடி யோசனையில் மூழ்கினான். அடுத்த நாள் எழுந்தவுடன் வருண் பரபரப்பாக கிளம்பிட்டான். சாப்பிட்டு முடிச்ச கையோடு கிளம்பிட்டான். எல்லோரும் சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம திருநெல்வேலி போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி ஆச்சரியமாக பார்த்தா. என்ன வருண், திருநெல்வேலியா போகிறீங்க? ஆமாம் பெரியம்மா, வர்ற அவசரத்தில் உங்களுக்கெல்லாம் எதுவுமே வாங்கிக்காமல் வந்துட்டோம், அதான் திருநெல்வேலிக்கு போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறோம். பெரியம்மா, உங்களுக்கு என்ன பெரியம்மா வேணும் சொல்லுங்கள்.
என்ன வருண், நீங்கள் என்ன பொறத்தியார் வீட்டு பிள்ளைங்களா என்ன? நம்ம வீட்டு பிள்ளைங்க, எனக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும்? நான் தான் உங்களுக்கு வாங்கி தரணும். இல்லை பிரியமா, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்பா சார்பாக நான் தான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரோம். அப்பா வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் எதாவது நிறையா வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்பாவால் வர முடியல, அவருக்கு பதிலாக எங்களை வாங்கி தர சொல்லியிருக்காரு. மலர், நீ எங்களோட கிளம்பு அப்படின்னு சொல்ல மலரும் கிளம்ப தயாராகிட்டா. அருள், நீ எங்களோட வாயேன் அப்படின்னு சொல்ல அருள், இல்லைண்ணா எனக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னபடியே மொபைலில் பேசினபடியே நகர்ந்து போயிட்டான். 5 பேரும் சேர்ந்து திருநெல்வேலிக்கு கிளம்ப அங்கே ஷாப்பிங் அம்மளி தும்மலியானது. பெண்கள் எல்லாரும் போத்தீஸ் கடைக்குள்ளே புகுந்து 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரமாக ஷாப்பிங் பண்ணாங்க. போன தினமும் சாந்தி, மலர், அருளுக்கு சாந்தியோட கணவருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு தான். ஆனால் நம்ம 4 பெண்களும் ஷாப்பிங் போகிறப்ப சும்மா இருந்தால் எப்படி? அதனால தான் 3 பெண்களும் அவங்களுக்கு தேவையானதையும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் டைம் போனதே தெரில. ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்ப பழங்கள், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினபடியே காருக்கு வந்து சேர மணி 4 ஆயிடுச்சு. மலர் தான் சொன்னா, அண்ணா நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அம்மாவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல 5 பேருமா சேர்ந்து நெல்லையப்பர் கோவிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கோவில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கல் மண்டபத்தில் உட்காந்துருந்தாங்க. பெண்கள் 4 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்க நகர்ந்துட்ட. வருண் இப்போ மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டது. தம்பி தம்பி அப்படின்னு ஒரு குரல் கேட்க வருண் இப்போ திரும்பி பார்த்தான். தலையில் ஜடா முடியும் தாடி வயிறு வரைக்கும் திருந்த காவி உடை அணிஞ்ச ஒரு வயசான பெரியவர் அந்த கல் மண்டபத்தில் உட்காந்துருந்தாரு. பார்ப்பதற்கு தேசாந்திரி சாமியார் போல தோற்றமளிச்சார். திரும்பி பார்த்த வருண் அவன் சட்டப்பையிலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட நீட்ட அந்த சாமியார் வருணை பார்த்து மெலிதாக சிரிக்க ஆரம்பித்தார். தம்பி, எனக்கு காசெல்லாம் வேணாம் தம்பி. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம் தம்பி. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். என்கிட்ட விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் சொல்லணும்? நீங்கள் வள்ளிநாயகபுரத்துக்கு தானே வந்திருக்கீங்க. இதை கேட்டு வருணும் பெருசாக அதிர்ந்து கொள்ளலை. அந்த ஊருக்கு வந்த சாமியாராக இருக்கும், நம்மளை பார்த்துருப்பாரு, அதனால தான் இங்கே வந்து பார்த்த உடனே கேட்குறான்னு நினச்சிட்டு, ஆமாம் நீங்கள் அந்த ஊருக்கு வந்தீங்களா என்ன? நாங்கள் 2 நாளாக அங்கே தான் இருக்கோம். இல்லை தம்பி, நான் அந்த ஊருக்கெல்லாம் வரல. அப்புறம் எப்படி உங்களுக்கு எங்களை தெரியும்? ஒரு வேளை அன்றைக்கி ராத்திரி முக்காடு போட்டுட்டு வந்து எங்களுக்கு வழி சொன்னீங்களே, அந்த பெரியவரா நீங்கள் அப்படின்னு வருண் யோசனையோடு கேட்க, நான் இந்த கோவிலில் தான் தம்பி இருப்பேன். கோவிலை விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் செண்பக அருவிக்கு மேலே இருக்கிற குற்றாலநாதரை பார்க்குறதுக்கு தான் போவேன். மற்றபடி நான் வேறு எங்கேயும் போகிறதில்ல. அப்புறம் எப்படி தெரியும் எங்களை? தெரியும் ஒன்று, அதான் கேட்டேன். ஆமாம், உங்கள் பரம்பரை வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க, வருண் இப்போ மெலிதாக அதிர்ச்சி அடைந்தான். ஆமாம், அங்கே தான் தங்கியிருக்கோம். தம்பி, நீங்கள் அந்த கோட்டைக்கு போகிறீங்கல்ல, அதில் போய் பெரிய ஆபத்தில் மாட்டிக்க போகிறீங்க. அந்த கோட்டையில் போய் ஆராய்ச்சி பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், பேசாமல் ஊருக்கு திரும்பி போயிருங்க அப்படின்னு அந்த பெரியவர் இப்போ பயமுறுத்தும் துணியில் சொல்ல, வருணுக்கு இதை கேட்குறப்போ உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் எரிச்சலாக சொன்னான். அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அதையே தான் சொல்லி பயமுறுத்துகிறாங்க, நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க. இது எத்தனை தடவை கேட்டுட்டேன். சாதாரண மக்களுக்கு அந்த கோட்டை பேரில் நிறைய மர்மம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது உங்களை மாதிரி சாமியாரங்களுக்கு சொல்லவா வேணும்? இன்னும் பல கதைகளை நீங்களே கட்டி விட்டுருவீங்க. இன்னும் என்னென்ன சொல்லி பயமுறுத்துவீங்களோ. அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஏது இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தானே நாங்கள் போக போகிறோம். நம்ம நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னும் நீங்கள்லாம் இப்படியே இருக்கீங்களே. இன்னும் நம்ம நாட்டில் கிராமமும் கிராமத்தில் இருக்க மனிதர்களும் வளரவே இல்லை அப்படின்றது உங்களை மாதிரி மக்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு வருண் படபடன்னு பேச, இப்போ அந்த சாமியார் நிதானமாக வருணை உற்று நோக்கி பார்த்தாரு. ஆமாம் தம்பி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் நெட்வொர்க் எதுவுமே உலகம் பூராவும் வேலை செய்யாமல் போச்சுல, அதுக்கு என்ன காரணம்? அது சேட்டிலைட்டு, அதில் ஏற்பட்ட எரர். அது மனுஷங்களுக்கு நிறைய டைம் உடம்புல பிரச்சனை வருது இல்லையா? அது மாதிரி தான் இந்த மாதிரி டெக்னாலஜிலையும் நிறைய பிரச்சனை வரும், இஷ்யூஸ் வரும், எரர் வரும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நிகழ்கிறது சகஜம்தான். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10-15 நாளில் நம்ம பூமி பக்கத்தில் ஒரு கோள் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, அந்த பிளானட்லேருந்து வர்ற ஒளிக்கற்றைகள் பூமியோட மேற்பரப்பில் வர்றப்ப சில டெக்னாலஜிக்கல் பிரச்சனை வர்றது ஒரு நார்மலான விஷயம். இயற்கையோட சக்திக்கு முன்னாடி நம்ம மனுஷங்க உருவாக்கின டெக்னாலஜி நிறைய சமயம் செயலிழந்து போகும். பூமி மட்டும் இல்லை, பூமிக்கு அப்பாற்பட்டு நிறைய கோள்கள் இருக்குது. அந்த கோள்களில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பூமியை பாதிக்கிறப்ப மனுஷர்களாகிய நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அன்றைக்கி நடந்தது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? வந்த பெரியவர் திரும்ப அதே புன்முறுவலோடு பேசினார். புரியுது தம்பி, புரியுது. நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் பூமிக்கு மிக பக்கத்தில் சூரிய காந்த புயல் ஒன்று வருது. அந்த சூரிய புயலால் கூட நம்ம பூமிக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன இதே மாதிரி டெக்னாலஜிக்கல் பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல,
அது வரைக்கும் அந்த பெரியவரை ஒரு பாமர மனுஷனாக நினச்ச வருண் அவரோட பேச்சை கேட்டு கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டான். என்னது இது, இந்த ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காரு, ஆனால் பேச்செல்லாம் எங்கேயோ பேசுகிறாரே, இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எதுக்காக இவர் என்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மனசுக்குள் யோசித்தவனா வருண் இப்போ பெரியவரை பார்க்க, பெரியவர் இப்போ ஒரு அர்த்தமுள்ள பொண்ணையோட திரும்ப வருணை பார்த்தாரு. தம்பி, அந்த கோட்டையில் நீ சொன்ன மாதிரி இயற்கையாக நடக்கிற விஷயங்களும் இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற விஷயங்களும் இருக்குது. நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றது உங்கள் மனபலத்தையும் மூளையையும் பொறுத்து தான் இருக்குது. இயற்கை ஒரு மனுஷனை பலசாலியாக வச்சுருந்தா அவனோட மூளையும் விளையாடும். அதே அமானுஷ்யத்தை ஒருத்தன் நம்புகிறவனாக இருந்தால் அது அவனோட பலமாக இருந்தால் அமானுஷ்யம் அவனோட மனசோட விளையாடும். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே தெளிவாரு. எந்த ஒரு சமயத்துலேயும் உன்னோட நிதானத்தை நீ இழக்காத. புதிர் போல் நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி நடக்கும். அதுக்கான விடையை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த இயற்கையோட சூழலும் மாற்றத்தில் அந்த கோட்டை உன்னை எங்கே வேணாலும் போய் நிறுத்தும். அது ரொம்ப ரொம்ப அபாயகரமான இடமா கூட இருக்கும். என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, புரியாத மாதிரி பேசுகிறீங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க? உன்னை பார்த்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சொன்னபடி அந்த பெரியவர் அங்கேருந்து நடந்து போக வருணுக்கு இப்போ குழப்பமாக இருந்தது. யார் இவர், என்னென்னமோ புரியாமல் புதிராக பேசுகிறாரு, அந்த கிராமத்து மக்கள் பேசின மாதிரி இவரும் ஏதோ நம்மளை குழப்ப பார்க்குறாரு போல இருக்குது. அந்த ஊரில் நம்மளை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் இங்கே வந்து ஏதோ கதை அளந்து விடுறாருன்னு சொன்னபடியே வருண் அவர் போன திசையை பார்த்துட்டு இருந்தான். அதற்குள்ளே பெண்கள் 4 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேர வருணும் இப்போ எந்திரித்து கிளம்பிட்டான். 4 பேர்கிட்டையும் அந்த சாமியாரை பார்த்த விஷயத்தை பற்றி அவன் எதுவும் சொல்லலை. நேராக வீட்டுக்கு காரை ஓட்டுனான். வீட்டுக்கு போய் இரவு உணவு முடித்த பின்னாடி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மணி ஆனதுக்கப்புறம் எல்லோரும் தூங்குவதுக்கு அவங்கவுங்க ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. வருணாவோட ரூமில் இருந்து அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் பேசினான். ஒரு 5 நிமிஷம் உரையாடலுக்கு பின்னாடி வருணும் ஃபோனை வச்சுட மதிவாணனும் கவிதாவும் ஸ்வேதா இனியா இதையாக்கு பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபோனை வச்சுட்டாங்க. பெண்கள் எல்லாமே இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லோரும் டயர்டாக இருந்ததுனால தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுஜாமல் ஒரு மணி இருக்கும். ஒரு மாதிரி விசும்பல் சத்தம் கேட்க இதயாவுக்கு தூக்கம் கலைந்து டக்குன்னு எழுந்து உக்காந்தா. என்னது இது, ஏதோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு யோசனையாக ஸ்வேதாவை இனியாவும் திரும்பி பார்க்க அவங்க 2 பேரும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க. என்னது, 2 பேரும் நல்லா தூங்குறாங்க, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததுன்னு திரும்பி படுத்து தூங்கினா. ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப அதே விசும்பல் சத்தம், மெலிதான குரலில் அழுகிற சத்தம், யாரோ அழுகிற மாதிரி சத்தம். இதையா யாரையும் எழுப்பாமல் மெல்ல கதவை திறந்து வெளியில் வந்தா. வெளியில் நின்று சுற்றி சுற்றி பார்த்தா. ஒரே நிசப்தம். அந்த சத்தம் இப்போ கேட்கவே இல்லை. வீடு ஒரு அமைதியான இருளில் மூழ்கி போயிருந்தது. திரும்ப இப்போ அதே மெல்லிய அழுகை சத்தம் கேட்க எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு சத்தம் வந்த திசையை நோக்கி போனான். மேலே இருந்து சத்தம் வர மாதிரி இருந்தது. மாடியில் இருக்கிற ஏதோ ஒரு அறையில் இருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெல்ல 3வது மாடியோட படிகளில் பூனை போல் பதுங்கி பதுங்கி நடந்தா. 3வது தளத்தை அடைந்து வர அந்த சத்தம் அந்த மந்தாகினி பாட்டி அறையிலேருந்து வந்தது. இப்போ போய் கதவு பக்கத்தில் நின்று கதவை திறக்கிறதா இல்லை கதவு உள்ளே இருக்கிற ஓட்ட வழியாக எட்டி பார்க்கலாம்னு எதையா யோசித்தபடியே இருக்க அந்த சத்தம் இப்போ இன்னும் கொடூரமாகவும் பயமுறுத்தும் துணியிலையும் கேட்க ஆரம்பிச்சது. இதயாவுக்கு நெஞ்சே நிற்கிறது போல இருந்தது. அட கடவுளே, பேசாமல் திரும்பி போயிடலாமா நினச்சவளுக்கு உள்ளுக்குள்ளேருந்து வந்த சத்தம் இன்னும் அடி வைத்த பிசைஞ்சது. இதையா, ஏன் வெளியில் நின்றுட்டுருக்க, உள்ளே வா, நான் உன் பாட்டி தான் கூப்பிட்றேன், உள்ளே வா அப்படின்னு அந்த சத்தம் சொல்ல இவளுக்கு உள்ளே போகிறதா வேணாமான்னு அப்படி ஒரு பயம் இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியமா இல்லை ஒரு குருட்டு பயமானு தெரியல. அந்த உணர்வுலேயே மெதுவாக கதவை திறக்க அந்த அறை பெரிய விசாலமான அறையாக இருந்தது. அங்கங்கே கருப்பு நிறங்களில் பெரிய பெரிய அங்கிகள் போல் துணிகள் தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த நடு கூடத்தில் ஒரு கட்டிலில் போடப்பட்டிருக்க அந்த கட்டிலில் தலைவரி கோலமாக ஒரு உருவம் திரும்பி உட்காந்தபடி இருந்தது. வா இதையா, வா, என் முன்னாடி வா, உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக ஆவலாக காத்துட்ருந்தேன், என் முன்னாடி வா இதையா அப்படின்னு அந்த குரல் இப்போ மயக்கும் குரலில் பேச இதையா அவளையும் அறியாமல் ஒவ்வொரு அடியாக முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சான்தா. இப்போ அந்த கட்டிலோட பின்பகுதியிலேருந்து கட்டிலோட முன்பகுதிக்கு போய் முகத்தை பார்க்க அந்த முகம் ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தது. அந்த கொடூரமான உருவத்தை இது வரைக்கும் பார்த்தே இல்லை இதையா. படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்காதவ பயந்து கத்தி கூச்சல் போட அவளோட வாயை யாரோ கைகளை வச்சு மூட மூச்சு விட முடியாமல் திணறினா இதையா. மெல்ல கண் விழித்து பார்த்தப்ப அவள் கட்டில் சுற்றியும் 2 உருவங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமாக நிற்க வேற யாரும் இல்லை, பயப்படாதீங்க, இனியாவும் ஸ்வேதாவும் தான். ஐயோ, என்னை அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டீங்களா? எப்படி என்னை பேய் ரூம்லேருந்து வெளியில் கொண்டு வந்தீங்க? அந்த பேய் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு,
நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உடனே கிளம்பணும். ஐயோ அண்ணன் எங்கே இருக்கான், அந்த பேய் வீடு இருக்குல்ல அப்படின்னு இதய கண்ணா பின்னான்னு உளற இனியா அதட்டினா, ஏய் சி இதயா பேசாமல் இருடி, ஏன்டி இப்படி ராத்திரி நேரத்தில் கெட்ட கனவு கண்டுட்டு இப்படி எங்களையும் சேர்த்து பயமுறுத்துற? என்னது கனவா கண்ட, என்னடி சொல்கிறீங்க? ஆமாம், 10 நிமிஷமாக விடாமல் கத்திக்கிட்டு இருக்கோம். நாங்களும் எவ்வளோ தூரம் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறது? தூக்கத்திலே கத்துற, புலம்புற, எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுற, மூச்சு விட முடியாமல் என்னென்னமோ பண்ணுற. எங்களுக்கே ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. ஸ்வேதா சொல்ல இதயாவுக்கு இதெல்லாம் கேட்டவுடன் நம்பவே முடியல. என்னது இவ்வளோ நேரம் நம்ம கனவுலையா இருந்தோம்? நம்ம கண்டது கனவா? நெஞ்ச மாதிரியே இருந்ததே. அப்படியா? அப்பா, கனவுன்னு தெரியாமல் அந்த பாட்டி வேற பேய் ரூமில் இருக்குல்ல, அந்த ரூமில் ஒரு பேய் இருக்குது. அப்பா எனக்கு இது நினச்சாலும் கனவு மாதிரியே தெரில, நிஜம் போலவே இருக்குது. அதான் கத்திட்டேன் போல இருக்குது. நல்லா கத்துனா போ, நீ கத்துன கற்றுக்கு இந்த வள்ளிநாயபுரமே எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருக்கு இப்போதைக்கு. பா தண்ணியை குடி முதல்ல. சொன்னபடியே இனியா இப்போ தண்ணி பாட்டில் எடுத்து நீட்ட தண்ணி பாட்டிலை வாங்கி மடபடன்னு குடிச்சா இதயா. சரி சரி பேசாமல் தூங்குடி, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னபடியே இனியா பெட்டில் படுத்துக்கொள்ள ஸ்வேதா இனியா பக்கத்தில் வந்து இதயாவோட தலையை வருட்டி கொடுத்தா. ஸ்வேதா கனவு தானே, பயந்துட்டியா என்ன? என் பக்கத்தில் வேணால் படுத்துக்கிறியா அப்படின்னு இதயாவுக்கிட்ட சொல்ல, இல்லை ஸ்வேதா நீங்கள் தூங்குங்க, நான் இங்கே படுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கனவு தான், ஆனால் ரொம்ப பயந்துட்டேன், ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படுத்துக்கிறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு ஸ்வேதா கிட்ட இதயா சொல்ல, இப்போ அவளும் போய் பெட்டில் படுத்துக்கிட்டா. இதயா இப்போ திரும்ப ஒரு முறை அவளுக்கு வந்த கனவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா. கனவுல பார்த்த அந்த உருவம் இவளோட உடம்பையே ஆட வச்சுது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவத்தை கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. நினச்சி பார்த்த அவளுக்கு உடம்பெல்லாம் இப்போ சிலிர்த்தது. இந்த கெட்ட கனவை திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சவளாம் மொபைல் எடுத்து அவளுக்கு பிடிச்ச வீடியோ ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவள் தூங்கின அடுத்த நிமிஷமே 3வது தளத்தில் மந்தாகினியோட அறையிலேருந்து சிரிப்பு சத்தம். பயந்துட்டீங்களா? வாங்க வாங்க, என்கிட்ட தானே வரப்போகிறீங்க, உங்களை வச்சு தான் இனிமேல் என்னோடய விளையாட்டே ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னது அந்த உருவம். அடுத்த நாள் காலையில் 11 மணி போல் சாந்தியோட கணவருக்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக டாக்டர் வந்திருந்தார். டாக்டர் சோதித்து பார்த்த பின்னாடி சில மருந்துகளை சாந்தி கிட்ட கொடுத்துட்டு எதை எப்போ கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, சாந்தி இப்போ டாக்டர் கொடுத்த மருந்துகளை கவனமாக பார்த்து ஒன்றா எடுத்து கவர் மேலே எழுதி இது எந்த வேலைக்கு எவ்வளோ மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சா. இல்லைன்னா அவளுக்கு மறந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி எழுதி வைக்கிறது சாந்தியோட வழக்கம். டாக்டருக்கு அவரோட ஃபீஸை கொடுத்துட்டு சாந்தியும் டாக்டரும் ரூம்லேருந்து வெளியில் வர, வருணி தான் இப்போ வந்தானா டாக்டரை மீட் பண்ணி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். டாக்டர்கிட்ட பெரியப்பாவுக்கு சென்னையில் போய் சிகிச்சை கொடுத்தா இன்னும் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்க, அவர் சொன்னார், நாங்கள் கொடுக்குற சிகிச்சையும் நல்ல தரமான சிகிச்சை தான் சார். சென்னையில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இங்கேயும் கொடுக்குறோம். அதுக்கு இணையான நிறைய சிகிச்சை இங்கே இருக்க தான் செய்யுது. இப்போ பரவாயில்ல சார், மெல்ல மெல்ல அவரோட உடல்நிலையில் முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு டாக்டர் சொன்னார். 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்க, வருண் நினைவு வந்தவனா, டாக்டர் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சொல்லுங்கள், என்ன விஷயம்? டாக்டர் அகில்னு ஒருத்தன் இங்கே தான் பக்கத்து ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறான். சின்ன பையன் தான், உங்களுக்கு தெரியுமா? எந்த ஊர் சொன்னீங்க? நல்லூர் தானே? நல்லூரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் எனக்கு தெரியும். ஆனால் 2 பேர் இருக்காங்க, சீனியர்ஸ் 3 பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஆள் அப்படி யார் அங்கே இந்த பேரில் அகில்ன்ற பேரில் கிடையாதே? இல்லை டாக்டர், இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஹாஸ்பிட்டல் போனேனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை மீட் பண்ண போனேன். அப்போ கூட நான் டாக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, டியூட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போ அதே பழைய டாக்டர்ஸ் தான் 3 பேர். அது ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வேலை பார்க்குறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்றத அவங்களே கூட என்கிட்ட சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கிறத கூட சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. நீங்கள் சொல்கிற அந்த அகில் அப்படின்ற பையன் வேறு ஏதாவது ஊரில் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற கிராமங்கள் நிறைய ஒரே மாதிரி பேரோடு இருக்கும். நமக்கு சமயத்தில் குழப்பமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, வருணுக்கும் இப்போ ரொம்ப குழப்பமாக இருந்தது. என்னது இது, அந்த அகில் அந்த ஊரை தானே சொன்னான், தெரியலையே. அப்போ அவன் ஏன் நம்மக்கிட்ட பொய் சொல்லணும்? நம்ம இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து 3 பேரும் ஸ்ட்ரேஞ்சான ஆளுங்களை மீட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் தப்பான வழி காட்டினா அந்த சாமியார், அடுத்த அகில் டாக்டர்ன்ற பேரில் அவனும் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னா, 3வதாக இப்போ நான் கோவிலில் பார்த்த அந்த சன்னியாசி, அவர் வேறு என்னென்னமோ பேசினார். இவங்கெல்லாம் ஏன் சம்மந்தம் இல்லாமல் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க? இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? ஒருவேளை யாரும் நம்மளை பயமுறுத்துறதுக்காக பிளான் பண்ணுறாங்களோ?
அதனால தான் அதெல்லாம் பண்ணுறாங்களோ? யாருன்னு கண்டுபிடிக்கணும். வருண் யோசித்தவாறு நிற்க, டாக்டர் இப்போ சாந்தி கிட்ட விடை பெற்றுக்கொண்டு வருண்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. யோசனையோட வருணும் டைனிங் டேபிளில் உட்கார ஸ்வேதா அவனோட தோள்களை தொட்டா. என்ன சார், காலையிலேயே பயங்கரமான யோசனையில் இருக்கீங்க போல, என்ன விஷயம் வருண்? ஒன்றும் இல்லை ஸ்வேதா, சும்மா தான். நம்ம நாளைக்கு அந்த கோட்டைக்கு போகலான்னு நினைக்கிறேன். டே டைமில் போகலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? அதே தாண்டா நானும் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். வந்து 4 நாள் ஆகுது, அந்த கோட்டைக்கு இன்னும் போகாமலே இருக்கமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட, ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமாம், இதயா இனியாலாம் எங்கே? இதயா இனியா மலர் அருளோட சேர்ந்து வயலுக்கு போயிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, தீசிஸ் பற்றினது. அதான் ஒரு பிடிஎஃப் போட்டு வச்சுட்டு வந்தேன். வருண் அருள்கிட்ட சொல்லிட்டியா? நாளைக்கு நம்ம அவனோட தானே போகணும், பிளான்லாம் சொல்லிட்டியா? இல்லை ஸ்வேதா, இப்போது நம்ம வயலுக்கு போய் அவன்கிட்ட இந்த விஷயத்த பேசலாம் வா அப்படின்னு சொல்ல, ஸ்வேதாவும் வயலுக்கு கிளம்ப சாந்தி சமையல் அறையிலேருந்து யோசனையோட சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வயலுக்கு போய் அருள்கிட்ட வருண் விஷயத்த சொல்ல, அருளோட முகத்துலையும் குரல்லையும் ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன அதிர்ச்சி. அதை கவனித்தவனாய் வருண் கேட்டான். என்னாச்சு அருள், ஏதாவது பிரச்சனையா? ஊரில் எல்லாம் சொல்கிற மாதிரி அங்கே ஏதாவது ஆபத்து இருக்கா? இல்லை வேறு ஏதாவது அமானுஷ்யம் இருக்கா? உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த கோட்டையை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த தீசிஸை சப்மிட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானே. அப்போது நீங்கள் தீசிஸ்க்காக தான் வந்தீங்களாண்ணா, எங்களை பார்க்குறதுக்காக வரலையா அப்படின்னு சுருக்குன்னு அருள் கேட்க, வருணுக்கு அந்த கேள்வி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சேச்சே, அப்படிலாம் இல்லை அருள். உங்களை பார்க்கணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப நாளான ஆசை. திடீர்னு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து அம்மாவை பார்த்து அதுக்கப்புறம் பெரியம்மா கிட்ட பேசி உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, அப்பா அம்மா எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் ஏன்னு தெரில, அம்மா தான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு பிடிவாதமாக மறுத்துட்டாங்க. உங்களையெல்லாம் சென்னைக்கு வர வைக்கிறதுக்கு தான் அம்மாவோட பிளானே. ஆனால் ஸ்வேதா தான் தீசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஊரை செலக்ட் பண்ணியிருந்தா. அப்போது தான் எங்களுக்கு தெரியும் அம்மாவோட ஊர் தான் இந்த வள்ளிநாயகபுரம், அதுக்கு தான் ஸ்வேதா செலக்ட் பண்ணியிருக்கான்னு. இது ஒரு கோயின்சிடென்ஸ் தான். எங்களுக்கு பெரியம்மா உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அந்த சமயத்தில் ப்ராஜெக்டோட விஷயமும் சேர்ந்ததுனால இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் அம்மாவுக்கு தெரியாமல் கோயம்புத்தூர் போகிறதா சொல்லிட்டு வந்தோம். வருண் இப்போ சுருக்கமாக சொல்லி முடிக்க இப்போ கொஞ்சம் அருள் நிதானம் அடைஞ்சான். வருண் அண்ணா, நம்ம ஜமீனையும் அந்த கோட்டையும் சுற்றி ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட மர்மங்கள் இந்த ஊரெல்லாம் பரவி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக நீங்கள் சொன்ன அந்த புவியீர்ப்பு சக்தியும் காந்த சக்தியும் கூட அந்த கோட்டையோட மேற்பகுதியில் அதிகமாக இருக்குது. அந்த இடமே அந்த மாதிரி இடம் அப்படிங்கிறது படித்தவங்க எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோடய காலேஜில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நான் ஒரு தடவை இதை பற்றி பேசினப்போ அவர் என்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னார். அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு மன்னர் ஆண்டுக்கிட்டு வந்ததாகவும், அந்த மன்னரோட பெயர் வீரநந்தன் அப்படின்னும், அந்த மன்னர் பல போர்களில் நிறைய இடங்களை வென்றிருக்காரு அப்படின்னும், நிறைய செல்வங்களை பொக்கிஷங்களை இந்த கோட்டையில் தான் அவர் பதுக்கி வச்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில், அதாவது இப்போ கேரளாவில் இருக்கிற ஒரு பகுதியில் ஆண்ட குறுநில அரசருடன் சேர்ந்து வடநாட்டில் ராஜபுத்திர அரசர் ஒருத்தரை வீழ்த்தி அந்த அரசரோட பொக்கிஷங்களையும் எடுத்துகிட்டு வந்ததாகவும், அதுலேயும் அந்த பொக்கிஷத்தில் ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தையும் கைப்பற்றிட்டு வந்ததாகவும், அந்த வைரத்தோட மதிப்பு இப்போ இந்த உலகத்திலேயே அதிகமான மதிப்புள்ள வைரம் அப்படின்னு என்னோடய ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சொன்னார். அந்த ராஜபுத்திர அரசர்களோட வம்சாவளியில் இருக்கிற நபர்கள் காலங்காலமாக அந்த வைரத்தை மீட்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், அது தோல்வியில் முடிவதாகவும், இன்னும் கூட அந்த ராஜபுத்திர அரசர்களோட வம்சத்தில் பிறந்த சந்ததிகள் எல்லாமே காலங்காலமாக இன்னும் அந்த வைரத்தை தேடி இங்கே வர்றதாகவும் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நான் கேட்டப்போ ப்ரொஃபஸர் சொன்னார், அவரோடுக்கு செவி வழியாக சொன்ன கதையை தான் சொல்கிறாரு. அவரோட ப்ரொஃபஸர் சொன்னாருன்னு சொன்னார். இதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை, இது ஒரு அனுமானமாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் அவரோட கருத்து. இன்னும் சில பேர் அந்த கோட்டையில் ஒரு பாதாள சுரங்கம் இருப்பதாகவும், அதில் நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்ற பொக்கிஷங்கள் கொட்டி இருக்கிறதாகவும், அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பூதம் இருக்கிறதாகவும் கூட சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நான் நம்பலைண்ணா. இருந்தாலும் கண்ணு முன்னாடியே அரசாங்கத்தோட ஆட்கள் வந்து நிறைய தடவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுரங்கம் இருக்கிறதா அவங்க சொல்லவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் இந்த விஷயம் மீடியா அது இதுன்னு தீயா பரவி இருக்குமே. அந்த மாதிரி புதையல் விஷயம் இங்கே இல்லை. ஆனால் ராத்திரி நேரங்களில் அந்த கோட்டையிலேருந்து வினோதமான சத்தம் வரதாகவும், பயங்கரமான அழுகை குரல் வரதாகவும் கூட இந்த ஊரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு நாள் அந்த கோட்டைக்கு பகல் நேரத்தில் போனேன். பகல் நேரத்தில் அந்த கோட்டை வெளிச்சமாக இருந்தாலும் உள்ளே போக போக வெளிச்சமே உள் மங்கி ஒரு இருட்டு சூழ்ந்த இடமா தான் இருந்தது. வௌவால்களோட நாத்தம்,
அது மட்டும் இல்லாமல் அங்கே எனக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது வரைக்கும் அந்த மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. என்னோடய பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அந்த சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி போக நான் ஒவ்வொரு இடமா நின்று பார்த்துட்ருந்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் போனப்போ என்னோடய நண்பர்கள் எல்லாம் முன்னாடி போயிருந்தாங்க. அந்த இடத்துல என்னை யாரோ பிடிச்சு இழுத்து கீழே தள்ளுனது போல் நான் கீழே விழுந்துட்டேன். என் கூட வந்த நண்பர்கள் நான் வழுக்கி விழுந்ததான் நினச்சிட்டாங்க. நானும் ஒரு குழப்பத்தில் இருந்ததுனால நான் வழுக்கி தான் விழுந்துட்டேனோ அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் என்னோடய உள்ளுணர்வு சொல்லிச்சு நான் வழுக்கி விழலை, என்னை யாரோ பிடிச்சு தள்ளுனதா சொன்னது. அதுக்கப்புறம் நான் அந்த கோட்டை பக்கம் போனதே இல்லை. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அம்மா ரொம்ப பதறிட்டாங்க. ஏன்டா அந்த கோட்டை பக்கம் போனால் அங்கே போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அது பெரிய பேய் கோட்டை, என்னோடய தங்கச்சி மல்லிகாவை காவு வாங்கின கோட்டை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்னு அம்மா என்கிட்ட சத்தியம் கூட வாங்கிட்டாங்க. அம்மா சொன்ன பின்னாடி நான் அந்த கோட்டைக்கு போகவே இல்லை. இப்போ நீங்கள் வேற வந்து இப்படி கேட்குறீங்க, இப்போ நான் என்னென்ன பண்ணுறது எனக்கு தெரியலையேண்ணா அப்படின்னு அருள் சொல்ல வருண் அருள் சொன்ன விஷயங்களை கேட்டு திகைச்சு நின்னான். என்ன அருள் சொல்கிற நீ? விஷயங்கள்லாம் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அந்த கோட்டையில் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை மறைக்கிறதுக்காக நிறைய பேர் மர்மமான கதைகளை கட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட பேய் கதையும் சேர்த்து புனைஞ்சு தான் அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதுக்காக யாரோ பிளான் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க. சரிண்ணா விடுங்க, அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். நமக்கு எதுக்கு நான் வம்பு? பொக்கிஷம் இருந்துச்சுன்னா அதை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படிலாம் பொக்கிஷம் இருப்பதற்கான அறிகுறி இருந்துச்சுன்னா அரசாங்கம் இவ்வளோ நேரத்துக்கு இந்த இடத்த இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமலாம் வச்சுருக்க மாட்டாங்கண்ணா. என்றைக்கும் இந்த விஷயங்களை தோண்டி எடுத்திருப்பாங்கல்ல. இப்போ பாருங்கள், திருவனந்தபுரத்தில் கூட ஒரு ஜமீன் பரம்பரையிலேருந்து ஒரு கோவிலில் சுரங்கப்பாதையில் ஏகப்பட்ட புதையலையும் பொக்கிஷையும் நம்ம இந்திய அரசாங்கம் எடுத்துச்சு. அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ஏன்னா தலையிடணும்? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அருள். ஆனால் எனக்கு இன்னும் இப்போ ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. முன்னாடியாவது நான் ஸ்வேதாவுக்காக பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இதை நான் ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அருள். அந்த மாதிரி புரியாத பொக்கிஷமோ இல்லை மர்மமோ இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லணும். இல்லை அப்படி அங்கே எதுவுமே நடக்கலை, வேறு என்ன மாதிரி தான் விஷயம் நடக்குது, பொக்கிஷமே இல்லை அப்படின்னாலும் இந்த மர்மமான கதைக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. உனக்கும் அதே ஆர்வம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அருள் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ண. நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ணா இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. அம்மாக்கிட்ட வேற நான் சத்தியம் பண்ணிட்டேன். அருள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன தப்பாக பண்ண போகிறோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை திருட போகிறாமா? அதுவும் இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போ கண்டிப்பாக பெரியம்மாவே சந்தோஷப்படுவாங்க. நம்மளையெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாமல் தைரியமாக என் கூட நில்லு, அது மட்டும் எனக்கு போதும். இப்போ தலையை சொரிந்தபடி அருள் யோசித்தான். ஒரு 2 நிமிஷம் அமைதிக்கு பின்னாடி சரிங்கண்ணா போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பர் அருள், அப்போ நம்ம ஒரு 2 நாள் கழித்து போகலாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் டீமாக சேர்த்துக்கலாம், நம்மளும் சேர்ந்து போகலாம். ஒன்றும் ஆகாது நமக்கு. அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் இதுக்கெல்லாம் தயாராக தான் வந்திருக்கேன். ஆமாம் அருள், பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனில் லைப்ரரியில் நம்ம கோட்டையை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா என்னோடய ப்ரொஃபஸர் கூட அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காரு. எனக்கு முன்னாடி அதை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நடந்த கலாட்டால் அதை பார்க்கணுன்ற ஆர்வமே போயிடுச்சு. அதனால் நான் அந்த புக்கை பார்க்கலண்ணா. நீங்கள் வேணால் போய் அந்த புக்கை எடுத்துகிட்டு வாங்க, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். நான் நாளைக்கு போய் அந்த லைப்ரரியில் அந்த புக்கை எடுத்து பார்க்குறேன் அருள். அதில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் வருண் காலையில் 10 மணியை போல் வள்ளிநாயகபுரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டான். பொண்ணுங்க 3 பேரையும் வள்ளிநாயகபுரத்துலேயே விட்டுட்டு அவன் மட்டும் தனியாக போனான். திருநெல்வேலியில் இருக்கிற லைப்ரரிக்கு போய் லைப்ரரியன்கிட்ட அந்த புக்கு பற்றி விவரத்தை சொல்ல, இப்போ லைப்ரரியன் இவனை ஒரு நிமிஷம் உத்து பார்த்தாரு. ஆமாம் தம்பி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சார் நான் வள்ளிநாயகபுரத்துலேருந்து வரேன். அது என்னமோ தம்பி, அந்த புக்கை குறிப்பிட்ட சமயங்களில் குறிப்பிட்ட பெயரால் தேடப்பட்டு வருது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு ஒருத்தரால் எடுக்கப்பட்ட பின்னாடி எடுத்தவரால் திருப்பி கொடுக்கப்படலை. இன்னும் அந்த புக்கு கணக்கில் வராத புக்காக தான் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு அவர் வருணை பார்த்து சொல்ல, வருணுக்கு லைப்ரரியனோட பதில் ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்தது. அடடா, கை கேட்டுனது வாய் கேட்டாமல் போயிடுச்சு. அந்த புக்கை மிஸ் பண்ணிட்டோமே. சார் ப்ளீஸ் சார், அந்த புக்கு அதோட பிரதி எதுவுமே இல்லையா சார்? இல்லைப்பா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து மர்மம் அது இது புதையல்னு சொல்லிட்டு புக்கை தேடுறாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டுறாங்க. இந்த மாதிரி மர்மமான கதைகளை பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அந்த புக்கு இப்போ யார் கையில் இருக்கோ என்னமோ. சார் கடைசி அதை எடுத்துகிட்டு போனவங்களோட அட்ரஸ் இருக்குமே சார், அந்த பேராவது சொல்ல முடியுமா? அவங்கள மாதிரி தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு போனவங்களோட அட்ரஸ் கேட்டாங்க.
விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அட்ரஸை நானும் கொடுத்தேன். ஆனால் அந்த அட்ரஸ் போலியான முகவரி. என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கையை விரிச்சார் லைப்ரேரியன். வருணுக்கு இதுக்கு மேலே புத்தகத்தை தேடும் முயற்சி தோல்வி தான் அடையும் அப்படின்னு நினைத்து விரக்தியோட வெளியில் கிளம்ப லைப்ரேரியன் இப்போ குரல் கொடுத்தாரு. தம்பி இங்கே வாங்க நீங்கள். சார் சொல்லுங்கள் சார். மெதுவாக நடைபோட்டு லைப்ரேரியன் முன்னாடி வந்தால் வருண். ஆமாம் தம்பி, நீங்கள் வள்ளிநாயகபுரத்துலேருந்து வரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். ஒன்றும் இல்லை தம்பி, கோவிச்சுக்காதீங்க. ஆமாம், எதுக்காக நீங்கள் அந்த புக்கை தேடிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், வள்ளிநாயகபுரத்தில் இருக்கிற ஜமீனோட பரம்பரையில் வந்தவங்க தான் என்னோடய அம்மா. ஒரு வகையில் எனக்கும் அந்த கோட்டைக்கும் கூட அந்த எங்களோட முன்னோர்கள்லாம் அந்த கோட்டைக்கு சொந்தக்காரங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மாவோட பூர்வீகமே இந்த ஊர் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. எங்கள் அம்மா இந்த ஜமீனில் பிறந்த பொண்ணு. அது மட்டும் இல்லை, அந்த கோட்டைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி எனக்கும் அந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக வந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் என்னோடய அம்மாவோட பூர்வீக வீட்டுக்கே வந்திருக்கோம். அதனால் அந்த கோட்டையை பற்றியும் என்னோடய அம்மாவோட பரம்பரையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த புக்கவே தேடி வந்தேன் அப்படின்னு வருன்னு சொல்ல, அப்படியா தம்பி, நீங்கள் அப்போது அந்த ஜமீனில் ஒரு பொண்ணு வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்களோட பையனா நீங்கள்? ஆமாம் சார், எங்கள் அம்மா பேர் கவிதா. அப்படியா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வருண் அப்படின்னு சொல்ல, இருங்க தம்பி ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்கன்னு சொன்னவர் இப்போ எழுந்து உள்ளே போனார். ஒரு 10 நிமிஷத்துக்கு பின்னாடி கையில் ஒரு பையோடு வந்தார். இந்தாங்க தம்பி. என்ன சார் இது? இதுதான் நீங்கள் தேடி வந்த புக்கோட பிரதி. ஆமாம் சார். ஆமாம் தம்பி, இது பல வருஷமாக அந்த புக்கை நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அதனால் முன்னாடி இருந்த லைப்ரேரியன் இதுக்கு முன்னாடி 2-3 பிரதிகள் போட்டு வச்சுருந்தாரு. நிறைய பேர் அந்த புத்தகத்தை எடுத்து புதையலை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற தீய நோக்கத்தில் அதை திரும்ப கொடுக்காமலே போயிடுறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால, உண்மையாகவே இந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமோடு வர நபர்களுக்கு இந்த ஜமீன் பரம்பரையோட சந்ததிகள் அதை தெரிஞ்சுக்கணும், அது ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்றதுக்காகவும் சில பிரதிகள் எடுத்து வச்சுருக்காரு. அதைத்தான் நானும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்த காரணம் உண்மையான காரணமாக எனக்கு தோணுனதுனால உங்ககிட்ட இந்த பிரதியை கொடுக்குறேன். நீங்கள் அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்ல, வருணும் இப்போ சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போயிட்டான். கண்டிப்பாக சார், இப்போவே பக்கத்தில் போய் இதை ஜெராக்ஸ் எடுத்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன் சார்ன்னு சொன்னவன் அது போலவே அந்த புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு பிரதியை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்தவன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு, சார் எனக்கு இன்னொரு டவுட்டு, இது மாதிரி வேறு ஏதாவது யாராவது வந்து உங்ககிட்ட இந்த பிரதியை கேட்டாங்களா சார்? நீங்கள் என்ன மாதிரி வேறு யாருக்காவது பிரதி எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா சார் அப்படின்னு வருண் கேட்கவும், ஆமாம் தம்பி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி தான் ஒரு பையன் வந்தான். பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருந்தான்ப்பா. அந்த புக்கை தான் தேடி வந்தான். ஆரம்பத்தில் நான் ஏதோ உதவி பண்ணுறதுக்காக வர வழக்கமான ஆட்கள்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்த பின்னாடி தான் தெரிஞ்சுது அவனும் உங்கள் ஜமீனோட சந்ததியில் ஒருத்தன்னு. வருண் இப்போ ஆர்வமாக கேட்டான். அப்படியா சார்? வந்தவன் என்னோட பெரியம்மா பையன் அருளாக தான் இருப்பான். பேர் அருள் தானே சார்? பேர் தெரில தம்பி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தம்பி. ஆனால் நீங்கள் சொல்கிற பேர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் பேர் அருள் கிடையாது. சொன்னவர் இப்போ தன்னோட மொபைலில் இருந்து அருளோட ஃபோட்டோவை எடுத்து லைப்ரேரியன்கிட்ட காண்பிச்சான் வருண். லைப்ரேரியன் இப்போ அந்த ஃபோட்டோவை உத்து பார்த்துட்டு, இந்த பையன் இல்லை தம்பி, இந்த பையன் இங்கே வரல. வந்தவன் வேறு மாதிரி இருந்தான்ப்பா. ஒருவேளை அவனோட மாமா பையனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜமீனோட ஆண் வாரிசோட பையன்னு சொன்னான். அப்படியா சொன்னால்? என்னோடய மாமா சின்ன வயசுலேயே இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே. அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். இந்த ஊருக்கே வரலன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்க யார் இந்த மாதிரி வந்திருப்பாங்க? அப்படியா தம்பி? என்கிட்ட கூட அந்த பையன் அப்படி தான் சொன்னான். வெளிநாடு பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. எங்கேயோ சென்னையில் இருக்கிறதாவும் இப்போ தான் குடும்பத்தோட வள்ளிநாயகபுரம் வந்திருக்கிறதாவும் சொன்னான். அந்த ஜமீன் வீட்டில் தங்கியிருக்கிறதாவும் சொன்னான். அவன் பார்க்குறதுக்கு நல்ல பையனாக தெரிஞ்சான்ப்பா. உண்மையை தான் சொல்கிறான்னு நினச்சேன். அவனை பார்த்த உடனே தெரிஞ்சுது ஒன்றை மாதிரி தான் இருந்தான். அதனால தான் அவன்கிட்ட கூட அந்த பிரதியை கொடுத்தேன் அப்படின்னு அவரும் சந்தேகமாக சொல்ல, வருணுக்கு இன்னும் சந்தேகம் வலுவானது. ஓகே சார், நீங்கள் சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். என்னோடய மொபைல் நம்பரை வச்சுக்கோங்க சார். அவன் திரும்ப வந்தானா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன வருண் இப்போ தன்னோட மொபைல் நம்பரை லைப்ரரியன்கிட்ட கொடுத்துட்டு லைப்ரரியிலேருந்து வெளியில் வந்து தன்னோட காரில் ஏறி புத்தகத்தோட பிரதியை கார் சீட்டில் வச்சுட்டு யோசித்தவனா வள்ளிநாயகபுரம் நோக்கி காரை ஓட்டினான். யார் வந்திருப்பா? நம்ம மாமா இந்த நாட்டிலேயே இல்லை, மாமாவோட பையன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த ஊருக்குள்ளே வந்து அதுவும் லைப்ரரியன்கிட்ட புக்கு வாங்கிட்டு இருக்கான். யாருன்னு தெரியலையே. ஒரு வேளை புதையலை தேடி அலைகிற கூட்டத்தில் ஒருத்தனாக இருப்பானோ? இருந்தாலும் இருக்கலாம். உழைக்காமல் காசு பார்க்குறதுக்கு தான் நிறைய கூட்டம் இருக்கானுங்களே. கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ மெனக்கெட்டுற அவங்க தங்களோட அந்த மெனக்கடல்களில் ஒரு பாதியாவது தன்னோட தன்னம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் செலுத்தியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. பணத்தோட ஆசை தான் மனுஷனை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். யோசித்தவாறே வருண் காரை செலுத்தி கொண்டிருந்தான்.
வருண் வள்ளிநாயகபுரம் நோக்கி காரை செலுத்தி கொண்டிருக்க எதிர்ப்புற திசையில் ஒரு பைக்கில் வந்து அவனை பார்த்ததும் வருண் சட்டுன்னு காரை பிரேக் போட்டான். எதிரில் வந்தவன் வேற யாருமே இல்லை, நல்லூரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கான்னு சொன்னான்னு அதே அகில் தான். வருண் காரை நிறுத்திட்டு ரோட்டோரமாக போய் அவனோட பைக்கை மறிக்க யார் என்று தெரிந்து கொண்ட அகில் வருணிடம் சிக்காமல் பைக்கை இப்போ லாவகமாக திருப்பி எதிர் திசையில் பைக்கை செலுத்த வருணும் விடாப்பிடியாக காரில் ஏறி அவனை பின்தொடர்ந்து போனான். இருசக்கர வாகனத்தில் வேகமாக அந்த கிராமத்து சாலைகளில் போன அகில் சில பல திருப்பங்களுக்கு பின்னாடி எங்கேயோ போய் மறைந்து விட வருண் அகில் தப்பித்து விட்ட கடுப்பில் காரை நடு ரோட்டில் நிறுத்தி கார்லேருந்து இறங்கி நாலாபுரமும் சுற்றி முற்றி பார்க்க 4 பக்கம் சிறு சிறு சாலைகள் போனது. சாலையோட 2 பக்கத்துலேயும் அடர்ந்த மரங்கள் இருக்குது. இதில் எங்கே போய் தேடுறதுன்னு வருண் நினச்சிக்கிட்டு திரும்ப காரில் ஏறி வள்ளிநாயகபுரம் வந்து சேர்ந்தான். அதே வேளையில் வருண்கிட்டேருந்து தப்பித்து காடுகளுக்குள்ளே மறைந்திருந்த அகில் மெதுவாக பைக் எடுத்து ஸ்டார்ட் செய்தபடி தான் தங்கியிருந்த அந்த கிராமத்து வீட்டுக்குள் நுழைந்து கதவை மூடி தன்னை ஆசுவாசப்படுத்தியவனாய் தண்ணீர் எடுத்து குடித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் மேஜை மேலே இருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். இந்த புத்தகம் வேறு எந்த புத்தகமும் இல்லை, வருண் தேடி வந்து அதே புத்தகத்தோட பிரதி தான் இது. எதுக்கு இதை அகில் படிச்சிட்ருக்கான்? இனி வரும் பாகங்களில் இதை பார்க்கலாம். வருண் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்த செய்தியை கேட்ட ஸ்வேதா ரொம்ப ஆர்வமாக வருண் வருண் அந்த புக்கை கூட அப்படின்னு சொல்ல, ஸ்வேதாவை போல் ஆர்வமாக இதையாவும் இனியாவும் கூட அந்த புத்தகத்தை கேட்க வருண் இப்போ 3 பெண்களிடமும் தீர்க்கமாக சொல்லிட்டான். முதல்ல நான் அந்த புக்கை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தரப்போகிறேன், அப்புறமா நீங்கள் படிங்க. வர வர இந்த தீசிஸை நான் பண்ணுறேன்னா இல்லை நீ பண்ணுறியானே தெரில, உன்னோட ஆர்வம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்வேதா கிண்டலாக சொன்னான். ஆமாம் ஆமாம் ஸ்வேதா, கரெக்டாக சொன்னீங்க, எங்களுக்கும் அதே டவுட்டு தான் அப்படின்னு இனியாவும் இதையாவும் சொல்ல, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு வெளி உதடுகள் சொன்னாலும் வருணோட மனசுக்குள்ளே இந்த மாதிரி நினச்சிக்கிட்டான். அப்பா சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் இந்த வீட்டில் ஏதோ பயங்கரம் நடந்திருக்கு, அதனால தான் அம்மா இந்த ஊரையே வெறுக்கிறாங்க. மக்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஏதாவது புதையல் இருக்கா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நிறைய மர்மங்கள் இந்த ஜமீனை சுற்றியும் கோட்டையை சுற்றியும் இருக்குது. இந்த மர்மங்களை பற்றின முடிச்சா விழுக்கிறதுல என்னோடய பங்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்தவனா வெளியில் மெல்ல சிரித்தான். ஓகே வருண், நீ இன்னைக்குள்ளே அந்த புக்கை படித்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன், நீ படித்து முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்னபடியே ஸ்வேதா ரூம்குள்ளே போயிட்டா. ஆமாண்ணா சீக்கிரமாக படித்து முடி, எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொன்னபடியே இதையாவும் இனியாவும் ஸ்வேதாவை பின்தொடர்ந்து ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அன்னைக்கு இரவு வருண் அந்த புத்தகத்தை எடுத்து ஆர்வமாக படிக்க தொடங்கினான். புத்தகத்தை படிக்க படிக்க அவனுக்கு அதிர்ச்சியும் ஆர்வமும் இன்னும் அதிகமானது. இப்படியெல்லாம் கூட இருக்குமா? ஒருவேளை இதெல்லாம் புனைந்து எழுதப்பட்ட கதைகளா? எதுவுமே நிச்சயம் இல்லை. இந்த புக்கிலையும் அந்த மாதிரி தான் முன்னுரையும் கொடுக்கப்பட்டிருந்தது. செவி வழியாக கேட்ட கதைகளையும் அங்கே வாழ்கின்ற மக்கள் அனுபவங்களில் சொன்ன விஷயங்களையும் மேலும் சில உண்மை சம்பவங்களையும் கோர்த்து எழுதப்பட்டிருந்த புத்தகமாக அது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் புத்தகத்தை எழுதியவர் பல கல்வெட்டுகளை சேகரித்து இந்த ஜமீனோட பரம்பரையில் இருந்த நிறைய முன்னோருடைய பெயர்களையும் கண்டுபிடித்து அதில் எழுதியிருந்தார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வருணுக்கும் அந்த பகுதியெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மன்னர்களோட முன்னோர்களோட பெயர்கள் சிலவற்றை படிக்கிறப்ப உள்ளுக்குள்ள பிரமிப்பு. அந்த பேரை நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? சாந்தரூபிணி, கவிதாயினி, அருள்வேந்தன், மகேந்திரன், இதய கன்னியால், இனிய கன்னியால், வருணாதித்யன், மலர்தோகையால், மல்லிகை விழியால், அகில் வேந்தன், இந்த பெயர்களெல்லாம் வருணுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அது எப்படி அம்மா அப்பா பரம்பரையில் இருக்கிற பெயர்களையும் நமக்கும் சூட்டியிருக்காங்க? மகேந்திரன் அப்படின்றது கவிதா சாந்தியோட அண்ணனோட பேர். அகில் பேரும் அதில் வர்றப்போ அப்போ அந்த அகில் உண்மையாகவே நம்மளோட வம்சாவளியை சேர்ந்தவனாக இருப்பானோ? அதாவது நம்ம வம்சாவளியை சேர்ந்தவர் முன்னோர் மன்னர்களுக்கு தான் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, அப்போ நமக்கும் அந்த மாதிரி பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கோ? அந்த அகில் நம்ம வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தால் எதுக்காக நம்மக்கிட்ட பொய் சொல்லணும்? எதுக்கு என்னை பார்த்த உடனே தப்பிச்சு ஓடணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் அந்த அத்தியாயத்தை படித்து முடித்த வருண் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தான். ஆனால் அவனை பற்றி யாருக்குமே தெரியலையே. ஒருவேளை அகில்ன்ற ஒருத்தன் வேற ஒருத்தனாக இருப்பானோ? இவன் அகில்ன்ற பேரை சொல்லி லைப்ரரியன்கிட்ட அந்த புத்தகத்தையும் வாங்கியிருக்கலாம். என்கிட்டையும் அதே பேரை பயன்படுத்தி என்னையும் அவன் திசை திருப்ப முயற்சித்திருக்கலாம். வருண் யோசித்தவாறு இருக்க ஒன்றுமே அவனுக்கு பிடிபடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அடுத்த அத்தியாயத்தை படிக்க ஆரம்பித்தான். முதல் அத்தியாயத்தை விட அடுத்த அத்தியாயம் படிக்க படிக்க இன்னும் ஆர்வமாக இருந்தது. எவ்வளோ நேரம் படிச்சிருப்பான்னு தெரில, ரொம்ப நேரம் ஆனது போல் இருக்க வருண் யோசித்தவனா டைம் பார்த்தான். மணி இரவு 1:30 தாண்டி இருந்தது. ஆஹா, இவ்வளோ நேரம் படிச்சிருக்கமா, சரி தூங்கலாம் அப்படின்னு நினச்சவனா சேர்லேருந்து எழுந்து செல்ல எத்தனிக்க அவன் ரூமோட வெளியில் யாரோ நிற்கிறது போல் இருட்டான நிழல் உருவமாக அறையின் உள் வெளிச்சத்தில் தெரிய வர இப்போ வருண் அமைதியாக மெல்ல ஒரு அடி எடுத்து வச்சான். ஒரு 2 நிமிஷம் அமைதிக்கு பின்னாடி டக்குன்னு கதவை திறக்க
வெளியில யாருமே இல்ல. கதவ திறந்து வெளியில சுத்தி முத்தி பார்த்தான், யாருமே இல்ல. மேல் தளத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்க யாரும் இருப்பதற்கான அறிகுறியும் இல்ல. மேல் தளத்திலிருந்து 2வது தளத்தை நோக்கி அவன் மேல பார்க்க, அங்கேயும் யாரும் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லாமல் இருக்க, வருண் கொஞ்சம் குழம்பி போயிட்டான். என்னது இது? இந்த புக்க படிச்சதுலேருந்து நமக்கு தான் ஒரு மாரி ஹாலுசினேஷன் மாரி இருக்கா? இல்ல ஏதாவது கன்ஃப்யூஸ் ஆயிட்டனா? யோசித்தவனா திரும்ப உள்பக்கம் போய் கதவ லாக் பண்ணிக்கிட்டான். வெளியில யாரோ நடக்கிற காலடி சத்தம் இப்ப கேட்டது. வருண் காதுகள உன்னி பார்க்கனான். வேணாம், இப்ப கதவ திறக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். முதல்ல என்ன சத்தம் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கதவ திறக்கலாம். யோசித்தவனா இப்ப அவனோட அறை துவாரத்திலிருந்து வெளியில பார்க்க மங்கலா இருட்டா ஒரு உருவம் மாடிப்படி வராண்டாக்கல்ல இறங்குனது. அந்த உருவம் இருட்டுல தெளிவா தெரியல. யாரு? ஒருவேளை பெரியம்மாவா இருப்பாங்களோ? அருளா இருக்குமோ? யோசித்தவனா இப்ப டக்குன்னு நினைவுக்கு வந்தவனா, ஒருவேளை அந்த மந்தாகினி பாட்டி தான் நைட்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அவங்களா இருக்குமோன்னு யோசிச்சவனா, இப்ப அவனோட அறையின் மின்விளக்க அணைச்சுட்டு, அந்த இருட்டுல கதவ திறந்துட்டு மெதுவா அறையிலேருந்து வெளியில வந்தான். ஒரு நிமிஷம் அமைதிக்கு பின்னாடி, இருட்டு அவனோட கண்களுக்கு பழக அந்த உருவத்த தேடி பார்த்தான். அந்த உருவம் நிலைப்படியிலிருந்து கீழ இறங்கிக்கிட்டு இருந்தது. மெதுவா மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்து அந்த உருவத்த பின்தொடர்ந்து போக முடிவு செய்தவனா தொடர்ந்து போக, அந்த உருவம் இருட்டுல நடந்து அந்த கோட்டையை நோக்கி சென்றது. வருணும் இப்ப அந்த கோட்டையை நோக்கி செல்ல, திடீர்னு அந்த உருவம் வருணோட கண்கள்ல இருந்து மறைந்து போனது. வருணும் இப்ப கோட்டையோட பக்கத்துல நின்னுகிட்டு, உள்ள போறதா வேண்டாமான்னு குழப்பமான மனநிலையில இருக்க, அந்த கோட்டைய ஒரு முறை மேல் நோக்கி பார்க்க, அங்க ஒரு கருப்பு நிற புடவை அணிந்த ஒரு உருவம் இவன நோக்கி கொடூரமா பார்த்தபடி நின்னது. மேலிருந்து தன்னை யாரோ கவனித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்ந்த வருண் கோட்டைக்குள்ள பிரவேசிக்க முயல. அந்த உருவம் வருண் கோட்டைக்குள்ள நுழைந்ததை நினைத்து சந்தோஷத்துல சிரிச்சபடி எதிர்பார்த்தபடி நின்னுட்டு இருந்தது. 7 தளங்களை கொண்ட அந்த கோட்டையில இப்ப வருண் நுழைஞ்சான். முதல் தளத்தின் ஒவ்வொரு பகுதியாக சுற்றி பார்த்து கொண்டே இருக்க, மேலிருந்து இப்ப அந்த அழுகை குரல் கேட்டது. மெல்லிய சத்தமா கேட்ட அந்த அழுகை குரல் வருண் வர திசையை கணிச்சு முன்னேறி சென்றான். குரல் இப்ப 4வது தளத்திலிருந்து வருவது போல தெரிய, வருண் இப்ப 4வது தளத்தை நோக்கி ஒவ்வொரு பகுதியாக அங்குலமாக அலசினான். வருண் இப்பொழுது அந்த அழுகை சத்தம் நிற்கும் பொழுது கூர்மையாக கவனிச்சான். என்னது இது? சத்தம் நின்றுச்சு. திரும்ப ஒரு பக்கத்துல இருந்து வித்தியாசமான ஒரு சத்தம் வர, அந்த இருட்டான பகுதியில மொபைல் டார்ச்சின் வெளிச்சத்தை பாய்ச்சினபடி முன்னோக்கி சென்றான் வருண். அந்த சத்தம் ஒரு விசாலமான அறையிலிருந்து வந்தது. அந்த அறைக்குள்ள நுழைந்தான் வருண். முக்காடிட்டபடி ஒரு உருவம் அறையின் மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, மொபைல் டார்ச்சோட வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அந்த அந்த உருவத்தை நோக்கி பாய்ச்சினா வருண். அது முதுக காட்டினபடி முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருந்தது. வருணுக்கு அடிவயத்துல பயம் கிளம்பினாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த உருவத்தை எதிர்நோக்கி கேட்டான். ஹலோ, யாருங்க நீங்க? யார் நீங்க? ஏன் இங்கே உட்காந்து அழுகிறீங்க? திக்கி திணறியபடி வருண் கேட்க, இப்போ அந்த உருவம் அழுகையை நிறுத்திட்டு அமைதியானது. உங்களை தான் கேட்குறேன், யார் நீங்க? 10 அடி தூரத்தில் இருந்துக்கிட்டே வருண் அந்த உருவத்தை நோக்கி கேட்க, நான் நான் என்ன தெரியலையா உனக்கு? அந்த உருவத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி பதில் வர, இல்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில. உங்கள் முகத்தை கொஞ்சம் முன்னாடி திருப்புங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்ன உனக்கு நல்லா தெரியும். நீ என் பக்கத்தில் வா வருண். இப்போ வசீகரிக்கும் குரலில் அந்த உருவம் சொல்ல, வருண் 2 அடி முன்னோக்கி நடந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நடக்க, இப்போ அந்த உருவத்தோட கைகள் தரையில் ஊன்றி இருந்தது. கருகிய கைகள் தீக்கட்டையில் வெந்தது போல இருக்க, நகம் கொஞ்சம் நீண்டு அருவருக்கத்தக்க தோற்றத்தில் விகாரமாக காட்சியளித்தது அந்த உருவத்தோட கைகள். அந்த உருவம் வருணை நோக்கி பின்னாடி திரும்ப, அதிகப்படியான இதய துடிப்புடன் பயத்தோட வருண் அந்த உருவத்தோட முகத்தை பார்க்குற நொடியில் வருண் திடீரென்று தாக்கப்பட்டான். செய்வதறியாது நிலை குலைந்து கீழே விழ, அடுத்த 5 நிமிஷத்தில் வருண் அந்த கோட்டையோட பின்பக்க வழிபாதையில் மயங்கி கிடக்க, மயக்கம் தெளிந்து எழும்போது அந்த பாதையின் மையத்திலிருந்து ஒரு குரல், வருண், என்னை காப்பாத்துடா, வருண் உள்ளவாடா, என்னை காப்பாத்துடா, வருண் வருண். உள்ளே இருந்து அந்த குரல் வர வருண் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி போயிட்டான். ஐயோ, இது அம்மாவோட குரல்ல. அம்மா எப்படி இங்கே வந்தாங்க? அம்மாவை யாரும் கடத்திட்டாங்களா? நான் எப்படி இங்கே வந்தேன்? கோட்டைக்கு மேலே அந்த உருவம் என்ன ஏதோ அடிச்சுது. ஒரு நொடியில் என்னென்னமோ யோசித்தவன் உள்ளிருக்கிற விபரீதத்தை அறியாமல் அந்த பாதையை நோக்கி நடந்து போக எத்தனிக்க, பின்னாடி இருந்து இவனோட கைகளை பற்றி யாரோ இழுக்க, வேகமாக பின்னாடி இழுக்க திரும்பி பார்த்தான் வருண். பத்தி இழுத்தவன் வேற யாருமே இல்லை, அகில் தான். அகில், நீயா? விடு, என் அம்மா உள்ளே இருக்காங்க, என் அம்மாவுக்கு ஆபத்து, நான் காப்பாற்றணும், நான் உள்ளே போகணும் அப்படின்னு வருண் உளர, வருண், இது உனக்கு வைக்கிற ட்ராப், நீ உள்ளே போகாத, இதுக்குள்ளே நீ போகாத, இது ஒரு மேஸ். அகில் எச்சரிக்கை போல விடுக்க, இப்போ தான் வருண் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தான். ஆமாம், நீ யாரு? நீ ஏன் இன்னைக்கு என்னை பார்த்து ஓடுன?
நீ டாக்டரே இல்ல தானே! ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுன? அந்த அளவுக்கு உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. என்கிட்ட சொல்லு. உண்மையான பேர் உனக்கு என்ன? உன் பேர் அகில் தானா? இல்ல வேற பேரா?" வருண் அந்த இரவுல சத்தமா அகில நோக்கி கேள்விகள அடுக்க, "வருண் நான் சொல்றத கேளு. நம்ம இங்க இருக்க வேண்டாம். சொன்னா கேளு ப்ளீஸ். நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல போகணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. வா நம்ம வெளியில போலாம். அதுக்கப்புறம் இத பத்தி பேசலாம்." திரும்ப வினோதமான சத்தங்கள் கோட்டையிலிருந்து வர, வருண் கொஞ்சம் பயம் கொண்டவனா, அகில பின்தொடர்ந்து வேக வேகமா கோட்டை பகுதியை விட்டு 2 பேரும் வெளியில வந்தாங்க. "சொல்லு அகில், இப்பவாது சொல்லு. நீ யாரு? உனக்கும் இந்த கோட்டைக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக பொய் சொல்லி இங்க வந்திருக்க?" வருண் இப்ப அகில நோக்கி கேள்வி கேட்க, அகில் வருண பார்த்து நிதானமா சொன்னான். "எல்லாம் பேசலாம் வருண். இனிமே உன்ன பார்த்து நான் ஓடிலாம் ஒளிய மாட்டேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு இந்த ஊர் அம்மன் கோயிலுக்கு நீ தனியா வா. உன்கிட்ட நான் நெறைய பேசணும்." அகில் இவ்வளவு தீர்க்கமா சொல்ல, வருண் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்லல. "கண்டிப்பா நாளைக்கு உன்ன நான் எதிர்பார்ப்பேன் அகில். இந்த மர்மங்களுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. நிச்சயமா நாளைக்கு நீ எனக்கு அத சொல்லுவேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நம்ம பேசலாம். நீ வா வருண். நான் இப்ப இங்கேருந்து கிளம்புறேன். நீ இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பு." சொல்லிக்கொண்டு அகில் அந்த இருட்டில் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய பைக்கை நோக்கி போக, வருண் ஜமீன் வீட்டு திசையை நோக்கி நடந்தான். வருண் நடந்து வர வழியில இதில ஸ்வேதா பரபரப்பா ஓடி வந்தா. "ஏய் வருண் எங்கடா போன? என்னாச்சு உனக்கு?" ஸ்வேதாவுக்கு பின்னாடி அருளும் படபடப்பா ஓடி வந்தான். "அண்ணா எங்க போனீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே?" வருண் கோட்டையில நடந்த எந்த விஷயங்களையும் சொல்லி 2 பேரையும் கலவரப்படுத்தாமல் இருக்க நினைச்சவனா, "இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா காத்து வாங்கலான்னு மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தேனா, கோட்டையில ஏதோ லைட் வெளிச்சம் போல இருந்துச்சு. சரி இந்த கோட்டையில யாரோ இருட்டான நேரத்தில நடமாடுறாங்கன்னு நெனச்சேன். அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஆனா யாரும் இல்ல. நான் வர்றது தெரிஞ்சு ஓடிட்டாங்க போல." அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருண் அருள பார்க்க, "அப்படியாண்ணா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேண்ணா. திடீர்னு ஸ்வேதா வந்து என்ன எழுப்புனாங்க. என்னன்னு கேட்டேன். வருண் ரொம்ப நேரமா காணோம். கோட்டை பக்கம் போனான்னு நெனைக்கிறேன். திரும்பி வரவே இல்ல. வா போய் பார்க்கலாம் என் கூட வான்னு சொன்னாங்க. அதான் 2 பேரும் ஓடி வந்தோம்." அப்படின்னு சொல்ல, "ஆமா ஸ்வேதா, உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் கோட்டைக்கு போனது?" அப்படின்னு வருண் ஸ்வேதாவ பார்த்து கேட்க, "வருண் நைட்டு திடீர்னு முழிச்சேனா, ரொம்ப தாகமா இருந்தது. என்னோட ரூம்ல தண்ணி இல்லையா, சரி போய் எடுக்கலான்னு கீழ வந்தேன். நீ கதவ திறந்துட்டு வெளியில போற மாரி தெரிஞ்சுது. ஆனா எங்க போறேன்னு எனக்கு தெரியல. சரின்னு வாசல்ல நின்னு பார்த்தேன். நீ கோட்டைய நோக்கி போற மாரி தெரிஞ்சுது. உன்ன மெதுவா கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா உனக்கு சத்தமே கேட்கல. நீ வேகமா முன்னாடி போயிட்டு இருந்த. நான் சத்தம் போட்டு கூப்பிட்டா தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம் எழுந்துருவாங்களே! நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தேன். சரி நீ ஒரு 10 நிமிஷத்துல திரும்பிருவேன்னு நெனச்சு நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உன்னோட ரூமுக்கு வந்து பார்த்தா உன்ன காணோம். அப்பதான் தெரிஞ்சு நீ கோட்ட பக்கம் போன. நீ திரும்பவே இல்லன்னு. ரொம்ப நேரம் ஆனதுனால எனக்கும் பயமாயிடுச்சு வருண். அதான் நான் ரூம்ல போய் திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் திரும்ப 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப ஒரு ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்பவும் நீ வரல. அதான் எனக்கு பயமாயிடுச்சு. அதான் உடனே போய் அருள எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு ஸ்வேதா விளக்கம் தர, வருண் அவள சமாதானப்படுத்தும் விதத்துல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்வேதா, பயப்படாத. பயப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு? சரி வாங்க போலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு." "ஆமா, ஆமா. வீட்ல யாராவது முழிச்சுட்டாங்கன்னா, நம்ம இந்த நேரத்துக்கு கோட்ட பக்கம் போனது தெரிஞ்சதுன்னா, பெரிய அமளி துமளி ஆயிரும். அமைதியா வீட்டுக்கு போய் தூங்கலாம். காலையில பேசிக்கலான்னு" சொன்னவாறு அருள் முன்னாடி நடக்க, வருணும் ஸ்வேதாவும் அருள பின்தொடர்ந்து போக, கோட்டையிலிருந்து அந்த உருவம் இவர்கள் 3 பேரையும் வெறித்து பார்த்தது. வருண் அவனோட ரூம்குள்ள வந்து கதவ சாத்தின பின்னாடி, அவனுக்குள்ள லட்சம் கேள்விகள் தலைவிரித்து ஆடினது. எல்லாவற்றையும் யோசித்தவனாய் அதிகாலை 6 மணிக்கு தான் தன்னையும் அறியாமல் தூங்கி போனான் வருண். திடீர்னு கண் விழித்து டைம் பார்த்தப்ப மணி 10:30. ஆஹா! 11 மணிக்கு அகில் நம்மள பார்க்கணும்னு சொல்லியிருந்தானேன்னு பரபரப்பா கிளம்புனா. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட கூட நேரம் இல்லாதவனா, ஸ்வேதா மற்றும் வீட்ல இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு வெளியில கிளம்புனான். "டேய் அண்ணா, இவ்ளோ அவசரமா எங்கடா கிளம்புற?" இதயா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டபடி வருணை நோக்கி கேள்வி எழுப்ப, "என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திருநெல்வேலியில இருக்கான்னு சொன்னேன்லடி, அவனை இன்னைக்கு மீட் பண்ணணும். அதான் வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுறேன்." பதிலுக்கு கூட காத்திராமல் படபடன்னு காரை கிளப்பி வள்ளிநாயகபுரத்துல இருக்கிற அம்மன் கோவிலை விசாரித்து அங்க போய் சேர்ந்தான் வருண். போறப்ப மணி கரெக்டா 10:50. கோவிலுக்குள்ள போய் பரிகாரத்தை சுத்தி அம்மனை வணங்கிட்டு அங்கிருந்த மரத்தடியில உட்கார்ந்தான். சரியா 11 மணிக்கு அகில் தன்னோட பைக்கை கோவிலுக்கு வெளியில நிறுத்திட்டு சுத்துமுற்றும் பார்த்தபடி உள்ள நுழைஞ்சான். வருணை பார்த்தவன், "ஒரு நிமிஷம் வருண்" அப்படின்னு சொன்னபடி கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அம்மனை வணங்கிய பின்னாடி வருணை நோக்கி நடந்து வந்தான். "வருண் இங்க பேச வேண்டாம். என் கூட வாங்க. என்னோட வீட்டுக்கு போய் பேசலாம்." "என்ன அகில் விளையாடுறியா? நேத்து என்ன சொன்ன? கோவிலுக்கு வாங்க எல்லாமே பேசலான்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? வீட்டுக்கு போய் பேசலான்னு சொல்ற. ஆமா உன் வீடு எங்க இருக்கு? எனக்கு ஏதாவது உன்னால ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? முதல்ல உன்னை நான் எப்படி நம்புறது அகில்?" "இங்க பாரு வருண், நான் சொல்றத நீ நம்பித்தான் ஆகணும். நேத்து உனக்கு நடந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப ரொம்ப அசாதாரணமான விஷயம் அப்படின்றத நீ எப்படி நம்புறியோ அது போல தான் நீ என்னையும் நம்பி ஆகணும்.
நேற்று நடந்த விஷயம் உனக்கு இது வரைக்கும் நடந்த விஷயங்களையும் தாண்டி ரொம்ப மர்மமான விஷயமா இருந்திருக்கும். அந்த அனுபவம் உனக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மர்மத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீ நம்பித்தான் ஆகணும், என் கூட நீ வந்து தான் ஆகணும். மனதுக்குள் தீர்மானம் செய்தவனாய் வருண் இப்போ அகிலோட செல்ல, அகில் வருணை தன்னோட பைக்கில் கூப்பிட்டபடி அந்த சின்ன கிராமத்துக்கு போய் அந்த வீட்டோட முன்னாடி பைக்கை நிறுத்தினான். சுத்தம் முத்தும் பார்த்துட்டு வருணை அழைத்துக்கிட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்து அதுக்கப்புறம் கதவை தாளிட்டுக்கிட்டான். ஒரு பெரிய ஹால், ஒரு சின்ன பெட்ரூம், அழகான கிச்சன், புதுசாக கட்டப்பட்ட வீடு போல இருந்தது. வீடு முழுவதும் அவ்வளோ சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. வருண் அங்கிருந்த டேபிளை நோக்கி பார்க்க அங்கே புத்தகங்கள் வரிசையாக, அதில் சில புத்தகங்களை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது படித்த புத்தகத்திற்கு அறிகுறியாக ஒரு புத்தக பிரதி தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்க அந்த புத்தகத்தை உற்று நோக்கினா வருண். என்ன ஆச்சரியம், அந்த புத்தகத்தோட பிரதி வருண் நேற்று படித்த அதே புத்தகத்தோட பிரதி தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்ள அந்த புத்தகத்தோட பக்கத்தில் போய் பிரித்து பார்க்க 100% அதே புத்தகம்தான் அப்படின்றது உறுதியானது வருணுக்கு. அப்போது நீ அந்த லைப்ரரியன் கிட்ட ஜமீனோட ஆண் பிள்ளையோட வாரிசுன்னு சொல்லி தானே அந்த புத்தகத்தோட பிரதியை வாங்கியிருக்க? ஆமாம். ஏன் உன்னோட அட்ரஸ்ஸு உன்னோட ஃபோன் நம்பர்லாம் ஃபேக்காக கொடுத்த? உண்மையாகவே உனக்கும் இந்த ஜமீனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அகில்? இல்லை, நீ இந்த புதையல் தேடுற கோஷ்டிங்கெல்லாம் நீ ஒருத்தனா? அகில் சிரித்தபடி ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் பாட்டில் எடுத்தான். அந்த ஜூஸை 2 கோப்பைகளில் நிரப்பி ஒரு கோப்பையை வர்ணை நோக்கி நீட்டிட்டு இன்னொரு கோப்பையில் இருந்த ஜூஸை பருகிக்கிட்டே நிதானமாக வர்ணை பார்த்து சிரித்தான். வருண் அந்த கோப்பையை வாங்கிக்கிட்டே, என்ன சிரிக்கிற அகில்? நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ அந்த புத்தகத்தை முழுசாக படித்து முடிச்சிட்டியா வருண்? இல்லை, ஒரு 4-5 அத்தியாயம் தான் படிச்சிருப்பேன். நான் அந்த புத்தகத்தோட எல்லா அத்தியாயங்களையும் படித்து முடிச்சிட்டேன். முழு புத்தகத்தையும் படித்து முடித்த பின்னாடி உனக்கு இன்னும் நிறைய தெளிவு வரும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயங்களில் நிறைய பேரை படிச்சிருப்பேல, அதில் என்னோடய பேரும் இருந்திருக்குமே, அகில் வேந்தன். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பாரு வருண், உன்னோட தாய் மாமா, அதாவது நீ இது வரைக்கும் பார்த்துடாத உன்னோட தாய் மாமா பெயர் மகேந்திரன். அவர் இப்போ துபாயில் இருக்கார். அவரோட பையன் அகில் வேந்தன். அதாவது அகில் நான் தான். புரியுதா நான் யாருன்னு? வருண் இப்போ சின்ன அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தை முகத்தில் வெளிப்படுத்தினான். ஓ மை குட்னஸ், நீ என்னோட தாய் மாமா பையனா? அகில், நம்ம 2 பேரும் அத்தை பையன் மாமா பசங்களா? ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஆமாம் வருண், உன்னை மாதிரி தான். எனக்கும் ரீசெண்டாக தான் அந்த ஜமீன் பற்றியும் அந்த கோட்டையை பற்றிய விவரமும் தெரிய வந்துச்சு. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே துபாயில் தான். நானும் என்னோடய தங்கச்சியும். அப்பா இந்த ஊர்லேருந்து துபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ண பின்னாடி இப்போ ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அம்மாவும் துபாயில் தான் சந்திச்சிருக்காரு. அம்மா ஸ்ரீலங்கன் தமிழ். 2 பேருக்குள்ளேயும் காதல். அதுக்கப்புறம் பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த நாவலை இன்றைக்கி ஃபுல்லும் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. குட்டி பையனை தூங்க வச்சுட்டு வந்து தான் நாவல் சொல்கிறேன். ஸோ அவன் திரும்ப இடையில தூங்கிட்டு இருக்கான், எழுந்தாலும் எழுந்துருவான். நாளைக்கு இந்த நாவலோட எண்ட் பார்ட்டை கண்டிப்பாக நான் போட்டேன். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாவல் நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இடையில என்னோடய குட்டி பையன் வந்து ஏதாச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான், சவுண்ட் விட்டுருப்பான். அந்த மாதிரி இருந்ததுன்னா சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான நாவல் வேணும் அப்படின்னு எனக்கு கேளுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த மாதிரி நாவல் என்ன ஜேர்னலில் வேணும், இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எனக்கு எடுத்து கொடுங்க. அதை வச்சு நான் நாவல் உங்களுக்கு டெவலப் பண்ணுறேன். ஸோ இந்த நாவலை பற்றின ஃபீட்பேக் கொடுங்க. இந்த நாவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி நாவல், ஹாரரா, த்ரில்லரா, க்ரைமா, இல்லை இந்த மாதிரி டைம் ட்ராவலான்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். உங்கள் யுவதி. டாட்டா.